அதே சந்தோஷத்தோட தான் நானும் இருக்கேன். அடுத்ததா கூப்பிடலாமா? நம்முடைய தலைமை விருந்தினர் அண்ணன் கோபிநாத் அவர்களை சிறப்புரை ஆற்ற அன்போடு அழைக்கின்றோம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலாக இந்த வருடம் துவங்கி நிறைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து போயிட்டு பேசிட்டு இப்படிலாம் வந்துட்டு இருந்தாலுமே கூட இது ஒரு கூடுதல் சிறப்பு பெற்ற ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, இந்த வருஷம் தொடங்கி ஒரே நிகழ்ச்சியில் இவ்வளவு மாணவர்களை நான் சந்திப்பது இதுதான் முதல் நிகழ்ச்சி இந்த வருஷத்தில். நான் இன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரி என்னாச்சுன்னா, பேக்ரவுண்டில் ஃப்ரேமை மறைக்கிறாங்களா, ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை. நம்மக்கிட்ட எனக்கு ஒன்றுமே புரியல, என்னங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி, நெகிழ்வான நிகழ்ச்சியும் கூட. கூடுதலாக என்ன அப்படின்னா, இன்றைக்கி காலையில் வரைக்கும் ஷூட்டிங் இருந்தது, முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு பேக் எடுத்துக்கிட்டு நேராக ஃப்ளைட்டு பிடிச்சி இங்கே வந்தேன். எப்படியாவது பேசணும், எனர்ஜி இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் உள்ள வரையில் வந்தது பாருங்க ஒரு சத்தம், அதிலே எல்லா எனர்ஜி உள்ளே வந்துருச்சு, ஃபுல் எனர்ஜி. பட் எனக்கு இந்த மாதிரியான மாணவர்களின் எழுச்சி மிகு இந்த எனர்ஜியெல்லாம் பார்க்குறப்ப தோணக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி இருக்கிறது இல்லையா? எல்லா காலகட்டத்திலும் இந்த எனர்ஜி நம்ம கூடவே இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு, ஆடியோ கரெக்டாக இருக்கா? ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு உடம்பு சொல்கிறது மனசு கேட்காது, மனசு சொல்கிறது உடம்பு கேட்காது இல்லையா? அப்போ மனசும் உடம்பும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிற அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது தான் இந்த வயசு. மோஸ்ட் ப்ரீஷியஸ் பீரியட் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப் இஸ் திஸ் ஏஜ். இதுதான் ஆற்றலும் மூளையும் உடம்பு ரத்தமும் ஒரே வேகத்தில் நீட்னா பாயிர வயசும் அல்ல, அது இந்த வயசு தான். அப்படியான ஒரு வயதில் நீங்கள் இருக்கிற போது கவனித்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அந்த இதை மட்டும் இங்கே எழுங்களேன் தம்பி, அதை இப்படி கொண்டு வாங்க, பத்திரமா வச்சுங்க. பசங்களுக்கு இன்னும் மொத்தமே 35 நாள் தான் இருக்குது. அதுக்கு நடுவில் நீங்கள் எல்லாம் பட்டாசை பறக்க விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், படிக்கவும் மாட்டாங்க, பேசுகிறத கேட்கவும் மாட்டாங்க. ஸோ இவ்வளோ ஆற்றல் ஒட்டுமொத்தமாக திரண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம அந்த ஆற்றல் எதற்காக பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது அணுகுண்டு ஒருத்தன் செய்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை செய்கிறவனுக்கும் ஒரே ஆற்றல் தான். அதே அந்த அணு அறிவை வைத்துக்கொண்டு அணு ஆற்றலை உருவாக்கி நாட்டுக்கு தேவையான நல்லது கெட்டதை செய்கிறதுக்கான அறிவு வச்சுருக்கிறது ஒரே ஆற்றல் தான். ரெண்டும் ஒரே மாதிரியான எனர்ஜி தான். ஆனால் அந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த எனர்ஜிக்கு அர்த்தமே இருக்குது அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. ஸோ இந்த எனர்ஜி எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, திரும்ப உங்களுக்கு கிடைக்க போகாத ஒரு எனர்ஜி இது அப்படிங்கிற ரியாலிட்டி உங்களுக்கு வேணும். நோபடி இஸ் ரிச் எனஃப் டு பை தேர் பாஸ்ட்னு சொல்லுவாங்க. தன்னுடைய கடந்த காலத்தை விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் எவனுமே பெரிய பணக்காரன் கிடையாது. நாளைக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாலும் இந்த நிமிஷத்தை உங்களால் திரும்ப வாங்கவே முடியாது. திஸ் இஸ் த கோல்டன் டைம் தட் யூ ஹாவ் டு என்ஜாய். ஆனால் நமக்கு என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டால், நம்மளால் படித்தோ நம்முடைய திறமையின் வழியாகவோ பெரிய இடத்த பிடிக்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் அப்பப்போ தலை காற்றப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதாவது ஒரு வழியில் இந்த சோஷியலாக நம்மளை முன்னிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இந்த வயசில் நம்மளை எல்லாரும் கவனிக்கணும், நம்மளை எல்லாரும் பார்க்கணும், நம்மளை எல்லாரும் பாராட்டணும், ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியத்துவத்தை பெறணுங்கிற ஆசையும் எண்ணமும் இருக்கும். அதை படித்தும் செய்யலாம், திறமையின் வழியாகவும் செய்யலாம், நல்ல விஷயங்களை செஞ்சும் செய்யலாம். ஆனால் சில நேரம் நமக்கு நம்ம மேலே பெரிய நம்பிக்கை இருக்கிறதே கிடையாது. நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போகிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நம்ம மேலே நமக்கு சில நேரம் மரியாதை இருக்கிறது கிடையாது. இந்த உலகத்தில் மற்றவெல்லாம் உங்களை மதிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது உங்களை நீங்கள் மதிக்க வேண்டியது தான். இந்த உலகத்திலேயே பெரிய ஆள் நாம தான், ஃபஸ்ட்டு நாம தான். இந்த உலகம் நம் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதை என்பது அவர்கள் உருவாக்கி தரக்கூடிய பிம்பம் அல்ல. நாம் நம் மீது என்ன மரியாதை வைத்திருக்கிறோமோ அதை வைத்து தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறது. என்னை உயர்ந்தவனாக நான் கருதுகிற போது, என்னை ஒரு கற்றவனாக நான் கருதுகிற போது, நான் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தானாக வருகிற போது பொறுப்பு தானாக வந்துடுது. பொறுப்பு தானாக வர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக செய்ய வேண்டிய விஷயம் எது, செய்யக்கூடாத விஷயம் எது நமக்கு தானாக தெரிஞ்சிருது. அப்போ சரியானதை தேர்வு செஞ்சு சரியான பாதையில் போகிறப்போ சரியான ஆள் இந்த ஊர் தானாக சொல்லும். என்னை அடுத்தவன் தப்பாக பேசுகிறாங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்தவன் எப்படி பேசணும்னு நாம தான் முடிவு பண்ணணும். நம்ம விட பெரிய ஆளும் கிடையாது, நம்ம விட சின்ன ஆளும் கிடையாது, நம்ம எல்லாரும் ஒன்று தான்.
அதனால் ஏதோ ஒரு வகையில் என்னால் முடியாதுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இன்னும் 35 நாள் இருக்குது. நான் வந்த உடனேயும் கல்வி அதிகாரி உங்கள்கிட்ட கேட்டேன் எத்தனாம் தேதி பரீட்சை அப்படின்னு. மார்ச் 1ன்னார். அவர் தான் அப்படி சொன்னார், சார் மொத்தமே 35 நாள் தான் சார் இருக்குது, பிப்ரவரிக்கு 28 நாள், இன்னும் ஒரு 7 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் 35 நாள் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம். நான் சொன்னல 35 நாள் இருக்கு. கடைசி 3 நாளில் படிச்சே 6 சப்ஜெக்டும் பாஸ் பண்ண முடியுங்கிற கெப்பாசிட்டி இருக்கவனுங்க. அப்போ 35 நாள் இருந்தா அட்லீஸ்ட் ஸ்டார்ட் த பிளான் டுடே. நத்திங் இஸ் லேட், நத்திங் இஸ் லேட். எதுவுமே வாழ்க்கையில் லேட் ஒன்று கிடையவே கிடையாது. வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச விஷயம் நீங்கள் நினச்ச நேரத்தில் நடக்கணுங்கிறதுல எதுவுமே லேட் கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் அந்த காலத்தை எப்படி பத்திரமா சேமித்து வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் புத்திசாலியா அறிவாளி எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ வெறும் 35 நாள் தான் இருக்குது நினைக்கிறவங்களுக்கு இது வெறும் 35 நாள். இன்னமும் 35 நாள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 35 நாள் இருக்குது. லைஃப்பில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நாளைக்கு நீங்கள் வருத்தப்படவே கூடாது. ஐயோ அந்த காலகட்டத்தில் அதை செய்யாமல் விட்டுட்டமேன்னு நினைக்கிற ஒரு வருத்தம் இருக்குல்ல, அது ஒரு பெரிய பிள்ளையான பிறகு உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை விட துயரம் பெரிதாக இருந்து விட முடியவே முடியாது. நான் அப்போ அதை சரியாக செஞ்சுருக்கேன்னு உங்கள் மேலே நீங்கள் வருத்தப்பட்டு 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 துன்புற்று நிற்கிற பல பேரை உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதான் நான் சொன்னேன், கைஸ் ஆர் சிட்டிங் ஆன் அ கோல்டன் மைன். ஒரு தங்க சுரங்கத்தின் மீது உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்கிறத நீங்கள் உங்களுக்கு புரிகிறப்ப உங்களை பற்றின மரியாதையும் மதிப்பீடும் தானாக வரும். உங்களை பற்றின மரியாதையும் மதிப்பீடும் உங்களுக்கு தானாக வர்றப்ப நீங்கள் என்ன செய்யணுங்கிற விஷயம் தானாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு குறிப்பிட்ட வயசில் என்ன செய்யணுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஆனால் செய்ய விடாமல் மனசு தடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? படிக்கணும்னு ஆசை இருக்கும், அப்புறம் படிப்போம் அப்படின்னு நினைப்போம். பொறுப்பாக இருப்போம் நினைப்போம், என்னத்தை இப்போ பொறுப்பாக இருந்து கிழிச்சோம், என்ன சொன்னாலும் நம்மளை திட்ட தான் செய்கிறாங்க அப்படின்னு நினைப்போம். இன்றைக்கி நைட்டு நல்லா உட்காந்து படிக்கணும்னு நினைப்போம். சரி நாளைக்கு நைட்டு அதை படிச்சுக்கோ அப்படின்னு ஒத்தி போட பார்ப்போம். படித்து மட்டும் என்ன கிழிச்சாங்கன்னு ஏதாவது சோஷியல் மீடியாவில் ஏதாவது கதை வந்துச்சுன்னா அதை பார்ப்போம். படித்தின பெரியது இருக்குது, படிக்காமலே ஜெயித்தவர்கள் பல பேர் உண்டு தெரியுமா, ஆகோ ஓஹோன்னு அதெல்லாம் நம்புறதுக்கான மனசே வருது. அப்படின்னா மனதளவில் நாம் பெரிய ஆள் இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் வருது. முதல்ல நீங்கள் உங்களை ஹீரோவாக பாருங்கள். நான் முதல்ல பெரிய ஆளாக வந்து நிற்பேன்னு முதல்ல நம்புங்க இல்லையா? நம்ம எல்லாருக்கும் என்ன கோபம் வருது, என்ன நீ நம்ப மாட்டேங்கிற, என்ன நீ மதிக்க மாட்டேங்கிற, என்னை உயர்வாக கருதலை, எனக்கு சரியான மரியாதை கொடுக்கல. ஆக்சுவலாக இந்த சமூகம் உங்களை உயர்வாக மதிக்கலையா இல்லையாங்கிறலாம் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் முதல்ல உங்களை உயர்வாக மதிச்சிங்களா? உங்களை பற்றி உங்களுக்கு என்ன மதிப்பீடு இருக்கிறது? நீங்கள் விசிலடிச்சான் குஞ்சுகளா, பஸ்ஸில் படிக்கட்டில் தொங்குறவனா, பள்ளிக்கூடத்தில் நல்லா படிக்கிறவனா, ஊருக்காக வாழ்கிறவனா, 4 பேருக்காக உழைக்கிறவனா, இல்லை எவன் எக்கேடு கேட்டால் எனக்கு என்னன்னு இப்போதைக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறவனா? ஹூ ஆர் யூ? தட்ஸ் $1 million கொஸ்டின். உலகம் முழுக்க நிறைய நாடுகளில் இளைஞர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு சக்தி மிகுந்த மனிதர்களாக இருந்திருக்காங்க. ஆனால் அந்த இளைஞருக்கு சரியான பாதையில் பயணிக்கிறப்ப அந்த நாடு ஜெயிச்சிருக்கு. அது சரியான பாதையில் ஜெயிக்காதப்ப அந்த நாடு தோத்து போயிருக்கு. இந்தியாவும் கூட அப்படிதான். இந்த நாட்டை பார்த்து உலக மக்கள் எல்லோரும் பயப்படுவதற்கும் அல்லது பெரிய பணக்கார நாடுகளை கூட அண்ணாந்து பார்ப்பதற்கும் வேற எதுவும் காரணம் இல்லை. நம்மகிட்ட பணங்காசு கொட்டி கிடக்கு, இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கு அப்படிலாம் நினச்சி அமெரிக்காவும் உலக நாடுகளும் நம்மளை அண்ணாந்து பார்க்கல. வீட்டுக்கு 2 புள்ள சிங்கக்குட்டி மாதிரி இருக்கா. யங்கஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு இஸ் இந்தியா. உலகின் ஆகப்பெரிய இளைஞர் நாடு. ஆனால் அந்த இளைஞர் நாடு என்ன செய்யுது அப்படிங்கிறதா ஒரு கேள்வி இல்லையா? இளைஞர் நாடு என்ன செய்யணுமோ அதை செய்யும்னா ஆட்டோமேட்டிக்காக போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த வயசில் என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை செய்ய முடியாமல் மனசு தடுக்கிறதுக்கான காரணம் டிஸ்ட்ராக்ஷன் இல்லையா? இஃப் யூ டோன்ட் டிஸ்ட்ராக்ட் த டிஸ்ட்ராக்ஷன் வில் டிஸ்ட்ராக்ட் யூ. நீங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் பெரியவங்களாம் ஈஸியாக சொல்லுவாங்க, நாங்களாம் கஷ்டப்பட்டு படித்தோன்னு. கிடையாது. உண்மையிலே நீங்கள் படிக்கிறது தான் கஷ்டம். இந்த காலத்தில் படிக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, அவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. அவ்வளவு சினிமா இருக்குது, அவ்வளவு டெலிவிஷன் இருக்குது, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, செல்ஃபோன் இருக்குது, ஃபோன் இருக்குது, எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டை போய் பார்க்கணும்னா டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு போயிடலாம். ஒன்றும் இல்லைன்னா ஓடிடி பிளாட்ஃபார்மில் பார்க்கலாம். உங்களை கவனிக்க யாரும் கிடையாது. டப்புன்னு சுவிட்சை கண்ட்ரோல் ஆல்ட்ட போட்டால் வேறு ஸ்க்ரீனுக்கு மாற்றலாம், அம்மா அப்பாவை ஏமாற்றலாம். இதுக்கு நடுவில் உட்காந்து படிக்கணும், கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்படி வாய்ப்பெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னால் யாருக்கும் இல்லை. படிக்க போகிற பிள்ளைங்க எல்லாரும் ஒன்றா கூட்டி, அதுவும் இந்த பையனுக்கு வெறும் 22 வயசுன்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. உங்களோட ஒரு 7-8 வயசு தான் மூத்த பையன். அவர் இவ்வளோ பெரிய எஃபர்ட் எடுத்து இவ்வளோ பெரிய காலேஜில் இவங்க பர்மிஷன்லாம் வாங்கி அதுக்கு அவங்க இடம் கொடுத்து எப்படி படிக்கணும்லாம் சொல்கிற அந்த வாய்ப்பும் அப்போ கிடையாது. அப்போ வாழ்க்கை காம்பன்சேட் ஆகி போயிட்டே தான் இருக்குது. நான் படிக்கிறது கஷ்டம் நீங்கள் நினைச்சா கஷ்டம், ஆனால் எனக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு கூடுதலாக இருக்குதுன்னு நினச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், அது ஈஸி. என்ன மாதிரியான ஒரு பார்வையோடு இது நீங்கள் அணுக போகிறீங்களுக்கு தான். கையில் வச்சிருக்க ஃபோனை படம் பார்க்கறதுக்கான கருவியாக நினச்சா அது படம் பார்க்கறதுக்கான கருவி. யூடியூப் பார்க்கறதுக்கான ஒரு கண்டென்ட் நினச்சா அது யூடியூப் பார்க்கறதுக்கான மெஷினு. ரீல்ஸு ஷார்ட்ஸு இதே ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா பொழுதுபோக்குக்கான ஒரு கருவி. அதுக்குள்ளே 1008 விஷயம் இருக்குது. அதுக்குள்ளே உட்காந்துட்டு அவ்வளோ விஷயத்தை படிக்கலாம், கூகுளில் தேடலாம், சாட் ஜிபிடியில் கண்டென்ட் பண்ணலாம், ஏஐ வழியாக என்ன டெக்னாலஜி வந்திருக்குன்னு பார்க்கலாம், அடுத்து வரப்போகிற பரீட்சைக்கு என்ன தயாரிக்கலாம் அப்படின்னு அந்த கருவியை பார்த்தா அந்த கருவி தான் புத்தகம். ஒரு கருவி உங்கள் கையில் இருக்கிறது, அது
அது உங்களை அழிக்கலாம், உங்களை காக்கலாம், உங்களை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான அறிவுரைகள் தேவைப்பட்டது. 35, 45, 50 வருஷத்துக்கு முன்னால் என்ன சொல்லியிருப்பாங்க? உங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்ப பார்த்துப்போ, காட்டு வழியாக போகிறப்ப பாம்பு வந்து கடிச்சு போடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அப்போ பாம்பு வந்து கடிச்சிடும். அதுக்கடுத்த தலைமுறையில் என்ன சொல்லியிருப்பாங்க? ரோட்டில் போகல சைடில் போ, பஸ்ஸுக்காரன் அடிச்சு போடுவான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்த காலகட்டத்தில் சைக்கிளாக வந்த பிறகு ஓரமாக போப்பா, பெரிய பெரிய வண்டி மோதிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி உங்களுக்கு அந்த அறிவுரைகள்லாம் தேவையில்லை, நீங்கள் அதெல்லாத்தையும் காண்டி வந்துட்டீங்க. ஆனால் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அறிவு என்பது உங்களுக்கான விதிகளை நீங்களே நிர்ணயித்துக் கொள்வது தான். முன்னாலெல்லாம் பெரியவங்களை ஊர்க்காரங்களாம் ஈஸியாக ஏமாற்ற முடியாது. சும்மா ரோட்டில் நீங்கள் போய் டீ குடிச்சிட்டு இருந்தாலே நம்ம சித்தப்பா பார்த்தாருன்னா போய் வீட்டில் அப்பாட்ட சொல்லிட்டு போயிடுவார். ரோட்டில் இருந்து டீ குடிச்சிட்டு இருக்கான், படிக்காமல் நிற்கிறான்னு சொல்லிட்டு போயிடுவார். ஊருக்கு தெரியாமல் எந்த தப்புமே பண்ண முடியாது. எவனாவது நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பான். தெருவில் இருக்க ஒருத்தர் பழகினவர் அவர் கவனிச்சுக்கிட்டே இருப்பார், நம்மளை அவங்க கவனிச்சுட்டே இருப்பாங்க. இன்றைக்கி எப்படிலாம் முடியாது இல்லையா? நீங்கள் உங்கள் ஃபோனில் என்ன பார்க்குறீங்கிறது அடுத்தவங்களாம் உங்களை கண்டுபிடிக்கலாம் முடியாது. நீங்கள் என்ன படிக்கிறீங்களா படிக்கலான்னு அடுத்தவங்களாம் உங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. அம்மா அப்பாக்கள் பெரிய அளவுக்கு படிக்காத ஆளாக இருக்காங்க, ஃபோன் அப்படி ஸ்க்ரால் பண்ணால் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அது இல்லை வாழ்க்கை. ஏமாற்றுறதுக்கான வாய்ப்பு இருந்த போதும் ஏமாற்றாமல் பொறுப்பாக இருக்கக்கூடியது தான் அறிவு. ஏமாற்றுவதல்ல அறிவு, ஏமாற்றுவதல்ல அறிவு. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம்னா, முந்தைய தலைமுறைக்கு இந்த தலைமுறைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடைவெளியும் வித்தியாசமும் உங்களுக்கான விதிகளை நீங்கள் தான் விதிச்சுக்கணும். மற்றவங்களாம் விதிகள்லாம் விதிச்சாலும் உங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற காலகட்டம்லாம் முடிஞ்சு போச்சு இல்லையா? ஒரு லேப்டாப்பில் அல்லது ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்து நீங்கள் தட்டிக்கிட்டீங்கன்னா பின்னால் அப்பா கிராஸ் பண்ணுறாருன்னு டப்புன்னு ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் தட்ட முடியும், யாரும் கேட்க முடியாது. ஃபோனில் நீங்கள் கொடுக்கக்கூடிய செய்கை, அந்த ஒரு ஸ்மைலி எல்லாம் என்ன அம்மா அப்பாக்கெல்லாம் புரியவே புரியாது. நீங்கள் அனுப்புறது என்ன, யாருக்கு அனுப்புறீங்க யாருக்கும் தெரியாது. ஃபோனில் நீங்கள் படம் பார்க்குறீங்களா பாடம் படிக்கிறீங்களான்னு யாருக்கும் தெரியாது. அப்போ உங்களுக்கான விதிமுறைகளை செய்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். அந்த கருவி உங்களை கட்டுப்படுத்துகிறதா, அந்த கருவியை நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்களா அப்படிங்கிறதா கேள்வி. என்ன ஒன்றுனா, நம்ம நிறைய பேர் இருக்கிறதுனால நம்முடைய வேல்யூ நமக்கு தெரியறதே கிடையாது. குறைவான மக்கள் தொகை கொண்ட தேசங்களில் பிள்ளைகளின் அறிவை அந்த அளவுக்கு போற்றி கொண்டாடுறாங்க. ஆனால் பெரிய அளவுக்கான மக்கள் தொகை நம்மகிட்ட இருக்கிறதுனால என்னமோ நம்முடைய ஸ்ட்ரென்த் என்ன நமக்கு தெரிஞ்சதே கிடையாது. நம்ம மூளை எதற்கு பயன்படுத்தணுங்கிற எண்ணம் நமக்கு பெருசாக வந்ததே கிடையாது. சம்பந்தமெல்லாம் நம்முடைய நேரத்தை எதற்கெல்லாம் விரயம் செய்து கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்சதே கிடையாது. நீங்கள்லாம் இந்த வயசுலேயே தெரிஞ்சோ தெரியாமலோ சில கம்பெனிகளுக்கெல்லாம் ஓசியில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அது தெரியுமா? சும்மா எடுத்து ஃபோட்டோ போட்டு ஃபேஸ்புக்லேயோ அல்லது ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் நீங்கள் போடுறீங்கல்ல, அதில் உங்களுக்கு எந்த பலனும் கிடையாது. ஆனால் கம்பெனிக்கு பலன். தொடர்ச்சியாக நீங்கள் ஃபோட்டோ போட்டால் தான் சோஷியல் மீடியா ஓடும், அவனுக்கு விளம்பரம் வரும், அவன் காசு பண்ணுவான். சும்மா ஒரு ஷார்ட்ஸ் பண்ணி போட்டேன், நமக்கு என்ன லாபம், அவனுக்கு லாபம். அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுடைய நேரங்களை உலகம் இந்த பிடுங்கி தின்று கொண்டே இருக்குது. உங்களுக்கு ஒரே ஒரு அறிவுரை மட்டும்தான், டைம் இஸ் மணி. வால் ஸ்ட்ரீட் அமெரிக்காவில் டிசைன் பண்ணது ஒரு இந்திய வழியை சமைந்தவர் சொல்லுவாங்க. அவன் ஒன்று சொல்கிறான், ஸ்பீட் இஸ் த காட் அண்ட் டைம் இஸ் த ஈவில் அப்படிங்கிறான். ஸ்பீடு தான் கடவுள், ஆனால் டைம் தான் ஈவில், அதுதான் பூதம். எல்லாத்தையும் செஞ்சாகணும், எதை செய்யவும் நேரம் இருக்காது. அப்போ எந்த அளவுக்கு பிளான் பண்ணுங்கிறது தான் முக்கியம். அதனால தான் சொன்னேன், இந்த 35 நாள் ஒரே முக்கியமான விஷயம், திட்டமிடுதல் தான் இங்கே ஃபஸ்ட்டு பிரச்சனையே. பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு பார்த்துக்கலாம், இன்னும் டைம் இருக்குது, இப்போ பண்ணிக்கலாம். நோ, கெட் அ சார்ட். இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் இதுதான். முதல் பாயிண்ட், பிளான் யுவர் எஜுகேஷன். ஏன்னா லைஃப்பில் 12ஆம் கிளாஸை பெரும்பாலும் எப்படி பார்ப்போம்னா 12ஆம் கிளாஸ்ன்னு பார்ப்போம், கிடையாது. 12 வருடம் நீங்கள் படித்ததற்கான பலனை நீங்கள் கண்டுபிடிக்க போவது இந்த வருடத்தில் தான். இட் இஸ் நாட் ஜஸ்ட் 12 years கைஸ். வெறும் 12ஆம் கிளாஸ் கிடையாது, 12 வருஷம் இருக்குது. நீங்கள்லாம் எல்கேஜி யூகேஜிலாம் வேறு படிச்சிருப்பீங்க இல்லையா? இதில் ப்ளே ஸ்கூல் படித்த வகையறாலாம் வேறு இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட 15 ஆண்டு கால படிப்பு இது. 15 ஆண்டு காலம் நீங்கள் படித்த படிப்புடைய ரிசல்ட்டை உங்கள் கையில் கொடுக்க போகிற ஒரு எக்ஸாமினேஷனை ஃபேஸ் பண்ண போகிறோங்கிற அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கிறப்ப உங்களுக்கு தெரியும், இது ஒரு வருட உழைப்பு இல்லை, 15 ஆண்டு கால உழைப்பு. உங்கள் உழைப்பு மட்டுமில்லை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த 15 ஆண்டுகள் படிப்பை நீங்கள் தொடரணுங்கிறதுக்காக உங்கள் அப்பா அம்மாக்கள் பட்ட பாடு என்னங்கிறத உங்கள் அப்பா அம்மாக்கள் வேணால் உங்களுக்கு சொல்லாமல் இருந்திருக்கலாம். உலகத்திலேயே தன் வயிற்றை கட்டி போட்டுட்டு பிள்ளைங்க படிக்கணுங்கிறதுக்காக பட்டினி கிடைக்கிற ஒரு அப்பா அம்மா வாழும் பெரும் சமூகம் இது, வேற எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியும். அப்போ நீங்கள் ஒரு பரீட்சையை சந்திப்பது என்பது உங்கள் பரீட்சையை மட்டும் சந்திக்கலை, ஒரு 12ஆம் கிளாஸ் பரீட்சையை மட்டும் சந்திக்கலை, ஒரு சமூகத்தின் கனவை சந்திக்கிறீங்க, ஒரு குடும்பத்தின் ஏக்கத்தை சந்திக்கிறீங்க. நீண்ட காலமாக நான் படிக்காமல் வய வேலைக்கும் கொத்து வேலைக்கும் போயிட்டு 4 பேருக்கு முன்னால் அவமாட்டப்பட்டு நின்னனே, என் புள்ள அப்படி நினைக்கக்கூடாதுன்னு இன்னமும் 12 மணி உச்சி வெயிலில் வானத்தை பார்த்துட்டு அரை பசியில் வேலை பார்க்குற ஒரு அப்பனின் கனவு உன் படிப்பு இல்லையா? இட் இஸ் நாட் ஜஸ்ட் எஜுகேஷன். இதை நீங்கள் படிச்சுட்டு நாளைக்கு 15 ரூபாய்க்கு வேலைக்கு போகலாம், 20,000 வேலைக்கு போகலாம், 25,000 வேலைக்கு போகலாம். அதை விட ரொம்ப பெருசு, நீங்கள் படிச்சுட்டு அப்படி பந்தாவா ஒரு நல்ல வேலைக்கோ நல்ல தொழிலுக்கோ நீங்கள் போகிற போது தூரத்திலிருந்து பார்க்க போகிற உங்கள் குடும்பத்தின் கனவு இந்த படிப்பு. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் எஜுகேஷன். உலகம் முழுக்க பிள்ளைகள் படித்தாலும் கூட உங்களில் நம்மளை போல பிள்ளைங்க படிக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அரசுகளில் தொடங்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் தொடங்கி அவ்வளவு பேர் ஏன் கல்விக்காக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? கல்விதான் நம்மளை காப்பாத்திருக்கு. அறிவுதான் அற்றம் காக்கும் கருவி. நம்மை பல திசைகளில் துரத்தி அடித்தாலும் கடைசியில் நாம் ஒன்று சேர்ந்து ஜெயிச்சது எஜுகேஷன் ஒரே பவரை வச்சுதான். பிலீவ் இன் தட், கோ வித் தட்.
நாட் ஜஸ்ட் ஒன் டே, இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் டே. அப்புறம் நான் பாவம், எனக்கு பெருசாக அறிவில்லை, என் குடும்பத்தில் யாருமே படிக்கலை, எவனுக்குமே இங்கிலீஷ் வராது, நான் எவ்வளோ முட்டி போனாலும் கடைசியில் என்னால் பரீட்சையில் எழுத முடியாது, இதெல்லாம் சாக்கு போக்கு. உங்களை நீங்கள் ஏமாத்துறதுக்கான வேலை, உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ளுகிற அநியாயம், உங்களுக்கு நீங்கள் செய்கிற பாவம். யாரும் இங்கே கீழானவன் கிடையாது. சரியான பயிற்சி ஒருத்தர் எடுத்தால் தானாக மேலே வர முடியுங்கிற நம்பிக்கையிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளுகிற விஷயம். புறக்கையில் எவனும் பெரிய அறிவாளியெல்லாம் பிறக்கல, எல்லாருக்கும் மூளை ஒரே சைஸ் தான். அந்த மூளை என்ன பண்ணணும்னு நினைச்சவனுக்கு மட்டும்தான் மூளையிலேருந்து வந்துச்சு. ரைட் தானே? எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாரும் ஜெயிக்கல. there is something called well directed intelligence. சரியான திசையில் செலுத்தப்படுகிற அறிவுன்னு ஒன்று இருக்கு. வெறும் அறிவை வச்சுக்கிட்டு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆக எனக்கு இதெல்லாம் முடியாது, நல்லா நடக்காது, என்னால் பெருசா பண்ண முடியாது, நீங்களாம் கணக்கெல்லாம் எடுக்க வேணாம். உங்களிருந்து தொடங்கட்டும் உங்கள் தலைமுறை. என்ன பிரச்சனை? நம்ம அப்பா படிக்கல, என்ன ப்ராப்ளம்? நம்ம குடும்பத்தில் பெருசா எவனுமே படிக்கல, தொலைஞ்சிட்டு போகுது. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இந்தியாவில் அதிக அளவுக்கு ஜெயிச்சவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட் தான். முதல் தலைமுறை பட்டதாரிகள் தான் இந்தியா முழுக்க எக்கச்சக்கமா ஜெயிச்சிருக்கான். முதல் தலைமுறை பட்டதாரிகள் தான். அப்ப யோசிச்சு பாருங்க, உங்க படிப்புங்கிறது வெறும் படிப்பு இல்லை. உங்க படிப்புங்கிறது வெறும் 1000 மார்க் இல்ல. ஒரு படிப்புங்கிறது ஒரு வேலை இல்ல. உங்கள் தெருவிலே உங்களை பார்த்து இன்னொருத்தி படிப்பான். உங்கள் தெருவிலே உங்களை பார்த்து இன்னொருவன் படிப்பான். உங்களை பார்த்து இன்னொருவன் பொறுப்பாவான். உங்களை போலவே வர வேண்டும் என்று நீங்களுக்கு இன்னொருத்தனுக்கு இன்ஸ்பிரேஷனாக மாறுவீங்க. லைஃப் இஸ் நத்திங் பட் an inspiration. Education is the only source to change and open the society. இங்க இருக்கிற அரசியலை நீங்க கேள்வி கேட்கனா படிக்கணும். இங்க இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளை கேள்வி கேட்கனா படிக்கணும். இங்க இருக்கக்கூடிய பிணக்குகளை நீங்க களையணும்னா படிக்கணும். உங்களை நீங்க காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்தவர்களையும் காப்பாற்ற நினைச்சாலும் நீங்க படிக்கணும். படிப்பு ரொம்ப பெருசு. அது ரொம்ப ஈஸியாக அசால்ட்டாக அடிச்சு தட்டி விட்டு போயிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த வயசில் எதை சொன்னாலும் அட போங்கடான்னு சொல்கிற வயசு எல்லாருக்கும் இந்த காலகட்டம் தான். எனக்கும் இருந்திருக்கு, உங்களுக்கும் இருந்திருக்கு. பட் எனக்கு இந்த பதட்டம் என்ன அப்படின்னு கேட்டால், இவ்வளோ பெரிய ஆற்றல் எந்த வழியிலே பயன்பட போகிறது என்பது குறித்த கவலை மட்டும்தான். மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், என்ன செய்யணும்னு எல்லாருக்கும் தெரியும், என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அறிவு. தட்ஸ் கால் வெல் டைரக்டட் இன்டெலிஜென்ஸ். எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும். ஏன் நம்மளால என்ன செய்யணும்னு தெரியுங்கிறத எக்ஸிக்யூட் பண்ண முடியல தெரியுமா? நம்ம என்ன செய்வோன்னு நமக்கே தெரியாதுங்கிறதா பிரச்சனையே. இந்த ஆள் பாரு எப்படி கடன்னு மேடையில் பேசலாம். நம்மளால பேச முடியுமா? பேசலாம், தப்புலாம் இல்லை. ஒரு நாள் நான் அங்கே தான் உட்காந்துருந்தேன். நானும் உங்களை மாதிரி இந்த மாதிரி ஒரு சாதாரண ஸ்மால் டவுன்லேருந்து வந்த பையன் தான். அறந்தாங்கிலேருந்து புஷ்பேக் பஸ்ஸில் எப்படி வர்றதுன்னு தெரியாமல் விழுப்புரம் வரைக்கும் நிமிந்தே உட்காந்து எல்லாரும் விழுப்புரத்தில் டீ குடிக்கிற எந்திரிக்கிறப்ப அந்த லீவரை பின்னால் தள்ளுற வரைக்கும் இதை எப்படா தள்ளணும்னு கேட்க தெரியாமல் 3.25 மணி நேரம் முழிச்சுக்கிட்டே வந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட சென்னைக்கு வந்த பையன் தான் நான். திஸ் இஸ் மீ. எனக்கு ஒன்று அதெல்லாம் தயக்கம் இல்லை. வரும்போது சீக்கிரமாக முழிச்சுக்கடா, விமான நிலையம் வரும், ஃப்ளைட்டெல்லாம் நீ பார்க்கலான்னு சொல்லி என்னுடைய நண்பர்கள்லாம் அனுப்பிவிட்டப்போ கூட அங்கே தான் நான் தூங்கவே ஆரம்பித்தேன். அங்கிருந்து கிளம்பி வந்து ரிப்போர்ட்டிங்குள்ளே உள்ளே வந்து ஆங்கரிங்குள்ளே உள்ளே வந்து தலைவர்களை பேட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்பை பெற்று அடிபட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எல்லா பட்டு எல்லாத்தையும் பட்டுன்னு தட்டி விட்டு அறந்தாங்கிலேருந்து தொடங்கி இந்தியாவுடைய சிறப்பு பிரதிநிதியாக அமெரிக்கா வரைக்கும் போயாச்சு. எனக்கு ஒன்று நடந்திருக்குன்னா அது உங்களுக்கும் நடக்கும். பெருசா யோசிக்கிறது இல்லை நம்ம, அதான் பிரச்சனை. நம்ம அளவுக்கு யோசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு ஹீரோ இருக்கான்ல, அவனை விட்டுறாதீங்க என்னைக்குமே. அந்த ஹீரோவை நீங்க வேல்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஹீரோயினை நீங்க வேல்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஹீரோவை நீங்க மெருகேற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த ஹீரோவோட பவர் குறைய விடாம நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு சிக்கல் வந்தாலும் அந்த ஹீரோயிசத்துல நீங்க வெளியில வரவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் சரி, உங்கள் அறிவு சொல்லுகிறது சரி என்று உங்களுக்கு புலப்படுகிற போது, அது அநீதியாக இல்லை என்று புலப்படுகிற போது அதை நீங்க செய்ய தவறவே வேண்டியது. அப்ப தப்பான விஷயத்தை விட்டுட்டு வெளியில வந்துட்டாலே பாதி ஜெயிச்சாச்சு. தட்ஸ் இட். இந்த குரங்கு எப்படி பிடிப்பாங்க தெரியுமா? இந்த கதை நான் அடிக்கடி சொல்லுவேன். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா குரங்கு எப்படி பிடிப்பாங்கன்னு? குரங்கு எப்படி பிடிப்பாங்கன்னா, ஒரு பெரிய பானை செஞ்சுருவாங்க. ரொம்ப கனமான ஒரு பானை செய்வாங்க. அந்த பானையை தூக்கிட்டு ஓட முடியாது, அதோட ஹெவியான ஒரு பானை இருக்கும். அந்த பானைக்குள்ள சின்னதாக ஒரு வாய் வைப்பாங்க. கை எப்படி கூரா அப்படி உள்ள விட்டால் தான் கையை உள்ள விட முடியுங்கிற மாதிரி ஒரு சின்ன வாய் வைப்பாங்க. ஹெவியாக இருக்கும், உடைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பானையை செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா, வழக்கமாக அந்த பெரிய பெரிய குரங்குகள் வரக்கூடிய இடத்துல கொண்டாந்து அதை வச்சுருவாங்க. வக்கையில் என்ன பண்ணி போடுவாங்க, உள்ள கடல மிட்டாய், எள்ளு உருண்டை, முறுக்கு, சீடை அப்படின்னு மணக்கக்கூடிய அந்த மனம் வீசக்கூடிய தின்பண்டங்கள் எல்லாத்தையும் உள்ளே போட்டுவாங்க. இங்கேருந்து குரங்கு வருவாப்பில் வந்து டக்குன்னு அந்த ஸ்மெல்லு ஈர்க்கும் தானே. அப்படி இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய்ட்டு என்ன பண்ணோம், ஆசையாக கையை அப்படி சுருக்கி படக்குன்னு கையை உள்ளே விட்ட உடனே வேகமாக ஒரு பொரி உருண்டை, எள்ளு உருண்டை, கடல உருண்டை, முறுக்குன்னு எல்லாத்தையும் இப்படி கொத்தா பிடிக்கும். கொத்தா பிடிச்ச உடனே கை பெருசாயிரும். இப்போ கையை வெளியில் இழுக்கும், கை வெளியில் வராது. கத்துன்னு கத்தும். காலால் எட்டி உதைக்கி சரி இழுத்துக்கிட்டு ஓடிடலான்ட்டு கொடாது. அப்படியே அந்த பானையை இழுக்க ட்ரை பண்ணி பானை இழுத்துட்டு ஓட முடியாதுன்னா பானை வெயிட்டாக செஞ்சுருப்பாங்க. உடச்சிடலான்னு பார்த்தா பானையை பலமாக செஞ்சுருப்பாங்க. பாவப்பட்ட அந்த குரங்குக்கு
கையில் இருக்கிற தேவையில்லாத அந்த பொறி உருண்டையும் கள்ள உருண்டையும் விட்டுட்டா கை சின்னதாயிரும், வெளியே வந்துடும். கை வெளியில் வந்தால் நாம் பொழைச்சிக்கலான்னு தெரியாது. யாருக்கு தெரியாது? குரங்குக்கு தெரியாது. தேவையில்லாததை விட்டுட்டா பொழைச்சிக்கலாங்கிறது குரங்குக்கு தெரியாது. புரிஞ்சவன் புரிஞ்சுக்கு, அவ்வளவு. தேவையில்லாததை விட்டுட்டா கை வெளியில் வந்துடும். This is a age that you need to come out from bad things. அட்வைஸ்லாம் கிடையாது. Train your brain to attract good things. உங்கள் மனதையும் மூளையையும் நல்ல விஷயங்களை நோக்கி ஈர்ப்பதற்கு பழக்குவதற்கான வயது. அதனால இந்த வயசில் போய் நிறைய புத்தகம் படின்னு சொல்கிறாங்க. போ, லைப்ரரிக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க, லேபரேட்டரிக்கு போ, கான்ஃபரன்ஸுக்கு போ, சயின்ஸ் இதுக்கு போ, நல்ல சினிமா பாரு, நல்ல கவிதை படி, நல்ல மனிதர்களோடு பேசு, நல்ல பழக்க வழக்கங்களை வைத்துக்கொள்ள. ஏன் சொல்கிறாங்க? இந்த வயசில் உங்கள் மூளை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பழக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மூளை அதுக்குன்னு பழகிடும். உடம்பை நீங்கள் பழக்கிற மாதிரி மூளையும் பழக்கணும். நமக்கெல்லாம் மூளை மீது இருக்குமா, உடம்பு மீது இருக்கக்கூடிய பிரியம் கூட மூளை மீது மனசு மீது நமக்கு இருப்பதே கிடையாது. கண்டதை சாப்பிட்டா நாளை காலையில் பிரச்சனை வரும்னு நைட்டெல்லாம் தேவையில்லாதெல்லாம் சாப்பிடாம இருக்கிற அறிவு கூட வந்துருச்சு. ஆனால் கண்டதை விடிய விடிய உட்காந்து பார்த்துருந்தா அது மூளையில் போயிட்டு மூளை செல்லை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கும். சரியாக தூங்கப்படாது, பிரெயின் செல்ஸை டிஸ்டர்ப் பண்ணி நம்ம நினைக்கிறதே கிடையாது. ஃபிசிக்கல் ஹெல்த்னஸ் எவ்வளோ முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை விட ரொம்ப முக்கியம் மென்டல் ஹெல்த்னஸ். மனதளவில் உங்கள் மூளையை நீங்கள் நல்ல விஷயங்களை ஈர்ப்பதற்கு தயார்படுத்தக்கூடிய காலகட்டம் இது. நீங்கள் கட்டுப்பாடாக தான் இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். கவனமாக இருங்க போதும். எது வேணும் எது வேணாம். மென்டல் கன்சம்ஷன் மேட்டர்ஸ். நீங்கள் உள்ள குடிக்கிற டீ காஃபி மாதிரி மூளைக்கு நீங்கள் போடுற தீனி ரொம்ப முக்கியம். சின்ன வயசில் இதை பழக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்காக அதில் மகிழ்ச்சி கிடச்சிரும். லைப்ரரியில் போனால் ஹாப்பியாக இருக்கும். நல்ல சினிமா பார்த்தா பிடிக்கும். ஒரு கவிதை உங்களை ஆனந்தப்படுத்தும். ஒரு நீளமான புத்தகத்தை உட்கார்ந்து பார்ப்பதற்கான பொறுமை கிடைக்கும். ஏனோ தானோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கடைசி வரைக்கும் என்ன சொல்லுவானுங்களோ, அந்த வேண்டா வெறுப்பா பிள்ளையை பற்றி காண்டாமிருகம்னு பேர் வச்சக்கத்தை கடுப்பா ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது. பிடிச்ச மாதிரி வாழும். நான்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றேன். ஐ ஆம் ஸோ ஹாப்பி. ஐ ஆம் கண்டென்ட். இல்லைன்னா இந்த எனர்ஜி எடுக்க முடியாது. நேற்று காலையில் 9 மணிக்கு தொடங்கின நீ ஆனால் இன்னைக்கு காலையில் 2:30 மணிக்கு முடிஞ்சு 1.5 மணி நேரம் ஆகும். இவிபிலேருந்து வந்து சேர வீட்டுக்கு வந்து பொட்டி எடுத்துகிட்டு குளிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து ஃப்ளைட்டில் ஏறி இங்கே வந்து இறங்கி டீயை குடிச்சுட்டு ரூமுக்கு போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே வந்து நான் நிற்கிறேன். இப்போ இதே மாதிரி கடந்த 17-15 நாளாக இந்த கதை ஓடிக்கிட்டு இருக்கு. ஷூட்டிங்கு, வெளியில் அவுட்டிங்கு, மீட்டிங்கு இதுன்னு. ஆனால் பசங்களை பார்த்தோன்னே ஒன்று அட்ராக்ட் பண்ணுது பாருங்க. இந்த பசங்கிட்ட ஏதாவது சொல்கிறா டேய் அப்படின்னு ஒன்று தட்டுதுல. இங்கே ஏன் தட்டுது? நான் விட்டதை என் தம்பி தங்கச்சிங்க பிடிப்பானுங்கன்னு தட்டுது. It is an opportunity for me, not just for you guys. என்னை சந்திப்பது உங்களுக்கு வேணா சின்னதாக இருக்கலாம், உங்களை சந்திப்பது எனக்கு பெரியது. உங்கள் ஆற்றல் என்னன்னு எனக்கு தெரியும். நீங்கள் என்ன பண்ணிட முடியும்னு எனக்கு தெரியும். நாங்கள் விட்டதை நீங்கள் எப்படி பிடிப்பீங்கன்னு தெரியும். இந்த கூட்டத்துக்குள்ளே தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய ஆளுமை உட்கார்ந்துருக்கிற. இந்த கூட்டத்துக்குள்ளே தான் ஒரு பெரிய கிரிக்கெட்டர் உட்கார்ந்துருக்கீங்க. இந்த கூட்டத்துக்குள்ளே தான் பெரிய சயின்டிஸ்ட் உட்கார்ந்துருக்கீங்க. இந்த கூட்டத்துக்குள்ளே தான் பெரிய அரசியல்வாதி உட்கார்ந்துருக்க. இந்த கூட்டத்துக்குள்ளே தான் ஒரு பாலிசி மேக்கர் உட்கார்ந்துருக்க. ஒன்றை விட்டுட்டு எங்கே போகிறது? Where do you have to go? But my only little concern is that, என்னுடைய ஒரே கன்சர்ன் என்னன்னா, எனக்கு புரிஞ்சது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அப்படிங்கிறதான். அதான் நான் திரும்ப சொல்றேன். நீங்க யார்? Go and ask yourself that who are you? What are the magic that you can make it in this world? படிப்புங்கிறதும் அறிவுங்கிறதும் இளமை என்பது நம்ம 3 வேளை சாப்பாட்டுக்கானது கிடையாது. இந்த சமூகத்தை ஒருபடி நகர்த்துவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்தும் நீங்கள் அதை செய்ய முடியாமல் போகும்னா அது நீங்கள் உங்களுக்கு செய்கிற துரோகம். When you have a capability to run for 80 kilometers per hour, why you have to run for 60 kilometers per hour? 80 கிலோமீட்டர் வேகத்தில் உங்களால் ஓட முடியும்னா எதுக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடணும்? இந்த ஆற்றல் திரும்ப கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. ஈவன் a dead fish goes with water. செத்து போன மீன் கூட தண்ணி போல போகும். பொழைக்கிறது ஒன்றும் இங்கே பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் அந்த காலம் பொழைச்சி கிடக்கிறது. நாமெல்லாம் ஆள்றதுக்கு வந்திருக்கோம், பொழைச்சி கிடக்கிறதுக்கு வரல. ரைட்டா? நாமெல்லாம் அந்த இடத்த யோசிக்கணும். ஏதோ வாழ்ந்தா போதும். நோ, அதான் நான் சொல்லல. ஈவன் a dead fish goes with the water. செத்து போன மீன் கூட தண்ணி போகிற பக்கம் அதுவாக போய் ஏதோ ஒரு கரைக்கு போய் சேர்ந்து. இப்போ கூட ஊரில் பார்க்கலாம், எதுவுமே செய்யாமல் 3 வேளை வாழ்ந்துட்டு போகிறவங்களாம் இங்கே இருக்காங்க. இன்னமும் இருக்க தானே செய்கிறாங்க. பார்த்துருக்கீங்களே? காலையில் ஒரு வீட்டுக்கு வந்தால் சித்தப்பா வந்திருக்கேன் இட்லி வைம்பாரு. மத்தியானம் டீ கடையில் அவருக்கே ஒரு டீ கொடுப்பாங்க. மத்தியானம் இன்னொரு வீட்டுக்கு போவார், அவங்க அங்கே சாப்பாடு கொடுப்பாங்க. நைட்டு ஒரு வீட்டில் தூங்குவார். 35 வருஷமாக எந்த வேலையும் பார்க்காம கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு அந்த ஆள் செத்து போனப்போ ஊரே புதைச்சிடும், முடிஞ்சு போச்சு. அப்படி கூட இங்கே வாழலாம். வாழ்கிறதுங்கிறது நாம் வாழ்கிறது இல்லை, 4 பேரை வாழ வைக்கிறது. 4 பேரை வாழ வைக்கிறது. அதை எது தரும்? எஜுகேஷன் தரும், இந்த காலம் தரும். வெறும் ஏட்டுக்கல்வி தரும் நான் சொல்ல, உலகத்தையும் படிங்க. அதுக்கு தான் சொன்னேன், லைப்ரரிக்கு போ, கான்ஃபரன்ஸுக்கு போ, நல்ல சினிமா பார், நல்ல கவிதை படி, மூளையை பழக்கு. உங்கள் எல்லாரையும் அதுக்கு பழக்க விடாமல் தடுக்கிறது தான் உலகத்தின் அரசியல். இந்த உலகம் உங்கள் மேலே போர்லாம் செய்யாது. இந்த நாட்டு மேலே வெடிகுண்டெல்லாம் வீச முடியாது. உடனே எல்லா பயிலும் துப்பாக்கியை தூக்கிட்டு வந்து நம்மளை சுட்டலாம் விட மாட்டாங்க. அவன் துப்பாக்கி தூக்கிட்டு வரதுக்குள்ள நம்ம எல்லா பயிலும் வெளியில் வந்து நம்ம நிற்கிற கூட்டத்தை பார்த்தாலே தெரிச்சு ஓடிடுவான்.
ஆனால் என்ன செய்யலாம்? இளைஞர்களின் மூளையை மழுங்கடிக்கலாம், இளைஞர்களின் ஆற்றலை குறைக்கலாம், இளைஞர்களை ஏனோ தானோ என்று ஆர்க்கலாம், இளைஞர்களை விசிலடிச்சான் குஞ்சுகளாக மாற்றலாம். சும்மா கத்துறது தான் ஹீரோயிசம்னு நம்ப வைக்கலாம். அப்படிதான் நம்மளை நம்ப வைக்கலாம். எல்லா சின்ன விஷயத்திலையும் உங்களை திருப்தி அடைய வைக்கலாம். ஒரு ரீல்ஸை அழகாக எடிட் பண்ணி சும்மா போட்டுட்டாலே பெரிய ஆள் நம்மளை நம்ப வைக்கலாம். ஒரு எக்ஸ் ஹேண்டில் 30 பேர் என்ன ஃபாலோ பண்ணால் அது அறிவு நம்புகிறோம், நம்ம பிரபலம் ஆகிட்டோம் நம்ம நம்புகிறோம். ஃபேஸ்புக்கில் 10 பேர் லைக் பண்ணிட்டா நம்ம பெரிய ஆள் நம்ம நம்புகிறோம் இல்லையா? வாட்ஸ்அப் குரூப்பில் நமக்கு எல்லாரும் லவ் சிம்பிள் போட்டுட்டா நம்ம பெரிய ஆள் நம்புகிறோம். அப்படி நம்மளை நம்ப வச்சுருக்காங்க. நல்ல பொருளை விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு காசு வந்தாலே நம்மளை பணக்காரன் நம்ப வச்சுருக்காங்க. காலம் முழுக்க லோனு கட்டி ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம், அந்த வீடை சொந்த வீடு நம்மளை நம்ப வச்சிருக்கிறானுங்க. நாம இந்த அளவுக்கு வந்ததே பெருசு நம்மளை நம்ப வச்சிருக்காங்க. இதான் உங்கள் மீது எரியப்படக்கூடிய ஆகப்பெரிய அரசியல். உங்களை இன்னமும் தகுதியானவராக நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கான சிந்தனையே உங்களை வரவிடாமல் ஸ்மால் திங்ஸ்ல உங்களை செட்டப் பண்றது. ஒன்ன மாதிரி ஆகுமா மாப்பிள்ள அப்படின்னு சொன்னாலே திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு உங்கள் மண்டையை தட்டி வச்சிருக்குதான் இந்த உலகத்தின் அரசியல். ஃபேஸ்புக்கில் 20 லைக் வர்றதெல்லாம் பெருசு. ஃபேஸ்புக் மாதிரி ஒரு சயின்டிஃபிக் இன்வென்ஷனை கண்டுபிடிக்கிறது தான் அறிவு. அதுதான் நம்ம அறிவு, நம்ம வேலை அதான். நாளைக்கும் காசு பணம்லாம் சம்பாரிச்சு ஊரா எவனோ தயாரிச்சு வச்சிருக்க பொருளை 1.5 லட்ச ரூபாய்க்கு ஃபோன் வாங்கியிருக்கேன்னு பீத்துறது இல்லை அறிவு. அந்த 1.5 லட்ச ரூபா ஃபோனை 40,000 ரூபாய்க்கு செஞ்சு நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு கொடுக்கிறது அறிவு. தட்ஸ் கால் இன்டெலிஜென்ஸ். டோன்ட் செட்டில் இன் ஸ்மால் திங்ஸ், டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். நம்மள எல்லாரும் அப்படியே தான் தட்டுறான், இதுவே பெருசு, இதுவே பெருசு, இதுவே பெருசு. நம்ம இப்போ கூட அப்படி தான் சொல்லுவாங்க, நீலாம் இவ்வளோ தூரம் வந்ததே பெருசு. நீ உருப்பிட மாட்டேன்னு சொல்கிறவனை விட நீ இவ்வளோ தூரம் வந்ததே பெருசுன்னு சொல்கிறவனை பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்கு. நாம் எவ்வளோ தூரம் போகணும் நாம தான் முடிவு பண்ணோம். என் கெப்பாசிட்டி என்ன நான் தான் முடிவு பண்ணோம். நான் 4 அடி வைக்கணுமா 8 அடி வைக்கணுமா நான் தான் முடிவு பண்ணோம். ஒன்னால முடியாதுன்னு சொல்றது அவன் ஸ்டேட்மெண்ட், ஏன்னா அவனால முடியாது. என்னால முடியுங்கிறது ஏன் ஸ்டேட்மெண்ட், ஏன்னா எனக்கு தான் என்ன தெரியும். You know yourself better than anyone else in the world. But again and again I wanted to reinstate these things to you people because don't miss the bus. பஸ்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. லைஃப்பில் ஒன்றே ஒன்று தான், நான் சொன்னல, ஹாப்பியாக இருக்கணும், நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும், அதுக்கு ஏற்ற மாதிரி உழைக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது. கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும், கொடுக்க வேண்டிய படிப்பை கொடுக்கணும், கொடுக்க வேண்டிய உழைப்பை கொடுக்கணும், கொடுக்க வேண்டிய சாக்ரிஃபைஸை கொடுக்கணும். டெடிகேஷன் இருந்தால் எஜுகேஷன் இஸ் நாட் அன் ஈஸி ஜோக். உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற ஒரு விஷயம் அவ்வளவு எளிதாக இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. சினிமா தியேட்டரில் நின்று வரிசையில் டிக்கெட் எடுக்கிறதே கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிறது மட்டும் எப்படி ஈஸியா இருக்கும்? எப்படி ஈஸியா இருக்கும்? சும்மா எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களை ஏமாத்தணும்னு நம்பக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்க தான் டிசைன் பண்ணணும். முள்ளுல ஏறணும், கல்லுல அடிபடணும், முட்டியில ரத்தம் வரணும், மூக்குல ஸ்ராய்ப்பு விழுகணும், நெத்தியில காயம் படணும், அடிச்சு ஏறி போயிட்டு வெறுந்தரையில் நடக்கிறதுக்காக வந்தவங்க 3 வேளை சோத்துக்காக நம்மளை பெத்தானுவோம். ஊருக்கு சோறு போடணும், அந்த தில்லு அந்த கெத்து இருக்கணும். இந்த 1985 நாங்கள்லாம் படிக்கிறப்ப வச்சு இந்த கனவு மாதிரி மொக்கத்தனமா கிளீஷையா கனவு வச்சுக்கப்படாது. படித்து கஷ்டப்பட்டு பெரிய ஆளாகி அம்மாவுக்கு ஒரு பட்டு புடவையும் அப்பாவுக்கு ஒரு வேட்டியும் வாங்கி தரணும்னு மாதிரி மொக்கை அது மாதிரிலாம் ட்ரீம்லாம் வச்சுக்காது. திருச்சியிலேருந்து அம்மா அப்பா ஒரு தடவை மெட்ராஸுக்கு ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போனோம் அப்படின்னு ஒரு சிறுபிள்ளைத்தனமாலாம் கனவு வைக்காது. அதெல்லாம் நாங்கள் 90லே வச்சுட்டோம். அப்பாவையும் அம்மாவையும் அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போக சொந்தமாக ஒரு விமானம் வாங்க வேண்டும். இது மாதிரி யோசி. நான் உங்களை தட்டி உள்ள ஆனா நீ சின்ன ஆள் இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்றேன். நம்ம சின்ன ஆள் இல்லைன்னு எவனாவது ஒருத்தன் உங்களுக்கு சொல்லணும். எனக்கு சொன்னானு, இலே அப்படிலாம் இல்லடா, யாரு வேணாலும் செய்யலாம் வா அப்படின்னா. நீங்க நினைக்கக்கூடிய உங்களுடைய சராசரி எல்லா குறைபாடுகளும் எனக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. எல்லாரும் அதை கடந்து தான் வந்திருக்கான். சென்னையில் நான் வேலைக்கு சேர்ந்த புதிதில் நிருபராக என்னுடைய பணிகளை ஆரம்பித்த காலகட்டத்தில் விமான நிலையங்களுக்கு நான் பெருசாக போக மாட்டேன். ஏன்னா விமான நிலையங்களுக்கு போனால் நீங்கள் அங்கே வரக்கூடிய பெரிய தலைவர்கள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் வருவாங்க. வெளிநாடுகள்லேருந்து வருவாங்க, வடநாட்டிலேருந்து வருவாங்க, பல்வேறு மாநிலங்கள்லேருந்து வருவாங்க. வருவங்கள்ட்ட எப்படி நீங்கள் இங்கிலீஷில் கேள்வி கேட்பீங்க? நமக்கு ஹேபீனு ஹேட்பீனு ஹேஸு போடணுமா, இஸ்ஸு போடணுமா, வாசு போடணுமா, ஏ போடணுமா, ஆன் போடணுமா, ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, கண்டினியூஸு, பெர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸு, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு. என்னடா 12 டென்ஸை படிக்கிறதுக்குள்ளே தாவு தீர்ந்து போதும். இதில் நம்ம பேசுகிறது சரியா இல்லையான்னு தெரியாது. அதனால் என்ன பண்ணுவேன், விமான நிலையங்களுக்கு சென்று பெரியவர்களோடு பேட்டி எடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைச்ச காலகட்டத்தில் கூட அந்த இடத்துக்குலாம் போகிறதுக்கு தயங்கினேன். காரணம் நம்ம எப்படி போய் கேட்குறது அப்படின்னு. 1 வருஷம் அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டுட்டேன், அசால்ட்டாக போக ஆரம்பிச்சேன். உடனே நீங்கள் நினைக்கலாம், ஓகே அங்கே ஏதோ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் படித்திருப்பார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரே வருஷத்தில் 3 உண்மையை கண்டுபிடிச்சேன். மொதல் விஷயம், இந்த மெட்ராஸில் பூரா புயலும் நம்மளை மாதிரியே இங்கிலீஷை தப்பாக தான் பேசுகிறான். ரைட்டா? நாமளும் தப்பாக பேசுவோம், தப்பு இல்லை.
பேசுவோம். தப்பு தப்பாக பேசினா ஒழுனா சரியாக பேசிடலாம். பேசவே பேசாட்டி தான் வரவே வராது. அடுத்தவன் தப்பாக நினைப்பான்னு பேசாமல் இருந்தால் தான் பேச்சு வராது. எவன் என்ன நினச்சா எனக்காடா ஒரு நாளைக்கு சரியாக பேசுவேன், பேச ஆரம்பிச்சிரு, படிக்க ஆரம்பிச்சிரு, அவ்வளோதானே. பேசுனா வந்துச்சு, அப்புறம் தான் தெரிஞ்சு இவங்கெல்லாம் அப்படி திக்காமல் திணறாமல் பேசுகிறாங்க, எல்லாம் தப்பாக தான் பேசுகிறாங்க. நம்ம தான் 12 டென்ஸில் ஸ்ட்ராங்கில் நம்மளாம் ஸ்டேட் போர்டு, 12 டென்ஸில் நம்மளாம் ஜித்து டைட்டு. அதுக்கடுத்து 2வது உண்மையை கண்டுபிடிச்சேன். தமிழ் தான் என்னுடைய தாய்மொழி. நான் என்னுடைய வேலை நிமித்தம் ஆங்கிலம் படிக்கிறேன், அதை படிக்கணும். உடனே இங்கிலீஷ் படிக்க வேண்டியதில்லை, கோபிநாத் சொல்லிவிட்டார், அதில் 35 மார்க் எடுத்து பாஸ் ஆனால் போதுன்னு வீட்டுக்கு போயிட்டு தயவு செஞ்சு முடிவு பண்ணிடாங்க. படிக்கணும், ஆனால் அதுக்கு பேசுறதுக்கு தயக்கப்படக்கூடாது. வாழைப்பழம்னு சொல்ல எனக்கு ஒன்றும் கூச்சம் இல்லை. தமிழை தவறாக பேசினா இங்கே எவனும் தப்புன்னு சொல்லலை. ஆங்கிலத்தை தவறாக பேசினாலும் ஐயோ அவனுக்கு ஒன்றும் தெரியலேங்கிறானுங்க. பரவாயில்ல, சொல்கிறவன் சொல்லட்டும். நல்லா தமிழ் தெரிஞ்ச வீட்டில் பொண்ணு எடுத்துக்குவோம் போங்கடான்னு சொல்லிட்டு தமிழை கரெக்டாக பேசு, பயப்படாமல் இங்கிலீஷை பேசுன்னு 2வது முடிவு எடுத்தேன். 3வது முடிவு தான் சூப்பர் முடிவு. ஏதோ இவங்கெல்லாம் ஃப்ளைட்லேருந்து வந்து இறங்குறதுனால அவங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியும் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்ம இங்கிலீஷ் அவங்கள விட பெட்டராக இருந்துச்சு. நாம் கேட்குற கேள்விக்கு அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. அப்போ நம்மளா அண்ணாந்து பார்த்து இவங்கெல்லாம் பெரிய அறிவாளி நினச்சிட்டு இருக்கோம். அதுக்கு தான் நான் எடுத்தவொடனே சொன்னேன், யாரும் மேலேயும் கிடையாது, யாரும் கீழேயும் கிடையாது. when things happen to someone else it will happen to anybody else. அதனால் நீங்கள் உங்கள் மீதான மரியாதையை ஒரு நாளும் குறைச்சிடாதீங்க. உங்களுக்குள்ள உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹீரோயிசத்துலேருந்து உங்களை தள்ளி விட்டுறவே விட்டாதீங்க. ஸோ உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ப்ராப்ளமாக இருக்கா, அட்டன் பண்ணுங்க. அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொன்னேன், உங்கள் டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து வெளியில் வாங்க, மூளையை பழக்குங்க. டிஸ்ட்ராக்ஷனுக்கு போகாமல் மூளையை பழக்குங்க. இப்போ பழக்கிட்டீங்க, எப்போதுமே பழகிடும். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது மூளை உங்களுக்கு தானாக சொல்லிடும். இந்த பக்கம் ஒரு சினிமா நடக்குது, இங்கிட்டு டிவியில் ஒரு ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்குது, இங்கிட்டு சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குது, சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு தட்டி விட்டு போயிடும். உங்கள் ஆள் மனதுக்கு நீங்கள் யாராக வேண்டும் என்று அழுத்தமாக சொல்லிவிடுங்கள். நிறைய பேர் டக்குன்னு கொஞ்சம் விசிலடிச்சா குஞ்சுகளாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நம்மளால் பெரிய ஆளாக முடியாதுன்னு அவநம்பிக்கை இருக்கிறது. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் செஞ்சு பார்த்துட்டே திரும்பி வந்துடாதீங்க, கிட்ட போங்க, பயப்படாமல் போங்க, யார் என்ன சொன்னாலும் போங்க. மோதி பார்த்துட்டு தோத்தா வேற, மோதாமலே தோத்தா அசிங்கம் இல்லையா? ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்யணும் இல்லையா? சும்மா திரும்பிடக்கூடாது. கிட்ட போய் பார்த்தா எல்லாம் ஈஸி தான், பார்க்க தான் எல்லாம் பயமா இருக்கும். ஒரு ராஜா என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய கஜானா பூட்டிடுச்சு. என்னுடைய கஜானா பூட்டிட்டேன், இப்போ அதோட சாவி தொலைஞ்சு போச்சு. உள்ள பொண்ணும் பொருளும் பொற்காசுகளும் பணமுமா கொட்டி கிடக்குது. இங்க இருக்கக்கூடிய வேத விற்பனர்கள், அறிவாளிகள், கணக்கு படித்தவர்கள், ஞானிகள், எவன் வேணாலும் வா, ஆனா பூட்டை தொடக்கூடாது. பூட்டை தொடக்கூடாது. இது கொஞ்சம் பூட்டை தொடாம கதவை திறக்கணும் அப்படின்னு. என்னை காப்பாற்றிய அன்பு தம்பிக்கு நன்றி. பொட்டுன்னு தலையில் வந்தால் பட்டுன்னு போயிருக்கும். பூட்டை தொடக்கூடாது. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்க, பூட்டை தொடக்கூடாது. நீ அதை திறந்துட்டேன்னா உள்ளே இருக்கிறதுல பாதி உனக்குடா, லைஃப் டைம் செட்டில் பண்ணுறான்ட்டார். எல்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா கஜானாக்குள்ள இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய பொக்கிஷங்களில் அறிவாளிகள்னு சொல்லப்படக்கூடிய அவ்வளோ பேரும் உட்காந்துருக்கான். தன்னை அறிவாளின்னு நம்புறவன்லேருந்து தொடங்கி அறிவாளின்னு அடுத்தவன் சொல்கிறவன்லேருந்து இருக்கவன்லேருந்து எல்லாரும் உட்காந்துருக்கான். சிலர் மந்திரங்கள் ஓதுறாங்க, கதவு திறக்கலை. சில பேர் கணித சூத்திரங்கள் சொல்கிறாங்க, கதவு திறக்கலை. சிலர் ஜீபூம்பா மாதிரி என்னமோ பண்ணுறாங்க, கதவு திறக்கலை. சில பேர் தியானங்கள் பண்ணுறாங்க, கதவு திறக்கலை. சில பேர் இங்கேருந்து என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க, இரும்பை உருக்கும் ஆயுதம் என் வார்த்தை அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறான், ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண ஆள் போகிறான், போயிட்டு அவர் மன்னர்கிட்ட, பாஸ் நான் ட்ரை பண்ணவா அப்படின்ட்டுருக்கான். உடனே எங்கே இருக்கலாம் கத்திருக்காங்க, டே இங்கே இருக்கக்கூடிய ஆகப்பெரிய அறிவாளி நாளா, நீ யாரா, நீ எங்களை அண்ணாந்து பார்க்குற சாதாரண இடத்துல இருக்க ஒரு வழிப்போக்கன், நீ இந்த கதவை திறந்துடுவியா அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்லியிருக்கான், டே நீங்களே திறக்கலையில, நீங்கள் திறந்துருந்தா அப்படிலாம் பேசலாம், நீங்களே சும்மா கதை தான் விட்டுக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் நான் ஒரு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ மன்னர் சொல்லியிருக்காரு, அதுவும் உண்மைதான், நீங்கள் தான் அவனுக்கு கிளிக்கலையே, அவன் ட்ரை பண்ணி பார்க்கட்டும் அப்படின்னு. அவனை என்ன பண்ணியிருக்கான், கதவை நோக்கி போயிருக்கான். உடனே எல்லாம் கத்திருக்கான், ஏய் பூட்டை தொடக்கூடாதுங்கிறதா ரூல், ஏன்னா ரூல் அதானே, பூட்டை தொடக்கூடாதுங்கிறதா ரூல் அப்படின்னு. அவன் திரும்பி பாட்டு, அடே இருங்கடா, ஏன்டா நீங்கள் படித்த படிப்பெல்லாம் ஏன் மேலே கொட்டுறீங்க, இருங்கடா சின்ன ஸ்டெப்பு போயிருக்கான். மறுபடியும் கத்துறாங்க, பூட்டை மட்டும் நீ தொட்ட கெட்ட அப்படிங்கிறாங்க. செத்த இருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கிட்ட போயிருக்கான். போயிட்டு கதவு கிட்ட போனால் இன்னும் கத்துறாங்க, பூட்டை தொடக்கூடாது அப்படின்னு. அப்படி உத்து பார்த்துட்டு திரும்பி சொல்லியிருக்கான், பூட்டவே இல்லைடா வெண்ணையலாம் அப்படி இருக்கான். கதவை பூட்டவே இல்லை, கதவை பூட்டலை. பூட்டாத கதவுக்கு தான் இவ்வளோ சீனு. கிட்ட போ, பூட்டின கதவா பூட்டாத கதவான்னு தெரியும். பூட்டு இருந்தா ஒட, பூட்டு இல்லைன்னா தொற, உள்ள போ. The Gajana is yours, all is yours, go and take it, grab it. Nobody is small, nobody is big. உங்களை மாதிரி ஸ்மால் டவுன் பிள்ளைங்க, கிராமத்து பிள்ளைங்க ஜெயிக்கிறத நான் எப்போதுமே வரவேற்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நகரத்து பிள்ளைகள் தோற்கணும்னு நான் சொல்லலை. நீங்களாம் ஜெயிச்சு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா கஷ்டம் பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க, நாளைக்கு ஒருத்தர் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பீங்க இல்லையா?
மேலே வந்த பிறகு நமக்கு தோணும் நம்மளை மாதிரி இவன் கஷ்டப்படக்கூடாது, இவனை நல்ல ஆளாக்கணும்னு தோணும். இவங்க எல்லாம் சிரமப்படக்கூடாது, இவங்களை நல்ல ஆளாக்கணும்னு தோணும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது ரிசோர்ஸஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி, இந்த தேசத்தின் அறிவு சொத்து நீங்கள். நான் அப்படி தான் பார்ப்பேன். இப்போ கூட இந்த கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி தொண்டையெல்லாம் அடைக்குது, நாக்கெல்லாம் வரலுது, வந்துட்டு எனக்கும் கூட தொலைக்காட்சி வழியாக ஒரு வசீகரம் இருக்குல்ல, நான் வரையில கையெல்லாம் தட்டுறீங்க போகிறீங்க, சும்மா 4 ஜோக்கு சொல்லிவிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு நான் கூட போகலாம். ஆனால் தொண்டை தண்ணி வத்த ஏன் கத்துறேன்? இது என் வாய்ப்பு. என் தம்பி தங்கச்சிங்கள்கிட்ட எனக்கு தெரிஞ்சது எப்படியா சொல்லுங்கிற ஏன் வாய்ப்பு. Be committed with your life. That is enjoyable. Be committed with your life. That's enjoyable. அது வலிக்கும், கஷ்டமா இருக்கும். கமிட்மெண்ட்டோடு இருக்கிறது சிரமம் தான், ஆனால் பழகு, சுகம் அதுதான். அப்பாக்கள் கமிட்மெண்ட் பழகலை, அம்மாக்கள் கமிட்மெண்ட் பழகலை. பொறுப்போடு இருப்பது சிரமம் என்று எத்தனை நாளைக்கு நாம் தள்ளி போட முடியும்? உங்களை விட உங்கள் அப்பா கஷ்டப்படுற மனுஷன், ரைட்டு தானே? இந்த வயசில் தான் அப்பாக்கள் மேலே சின்னதாக ஒரு எதிர்ப்பு வரும், பசங்களுக்கு எஸ்பெஷலி. வழக்கமாக போகிற தெருவின் வழியாக எப்போதும் போகிற அப்பா இப்போது மட்டும் உங்களை வேறு தெரு வழியாக சைக்கிள் கேரியரில் உட்கார வச்சு கூட்டு வரப்ப நீங்கள் யதார்த்தமாக கேட்குறீங்க, அப்பா எப்போதும் அந்த வழியாக போமே, ஏன்ப்பா இந்த வழியாக போகிற? ஒன்றும் இல்லைடா தம்பி, அந்த பக்கம் ரோடு சரியில்லை. அடுத்த நாள் வேறு ரோட்டில் போகிறாரு, மறுநாள் இன்னொரு ரோட்டில் போகிறாரு. இப்போ நீங்கள் குறைஞ்சு போய் திரும்ப கேட்குறீங்க, என்னப்பா வேறு ரோட்டில் வரீங்க, சௌரியமான ரோடு ஒன்று இருக்குப்பா, அது வழி இல்லாமல் இது வரீங்கன்னு. உங்களிடம் ஒரு நாளும் சொன்னதில்லை, உன் படிப்புக்காக நான் கடன் வாங்கியவனுடைய கடை எங்கே இருக்கிறது, போனா அவன் என்னை பிடிச்சிக்குவான்னு. உங்கள் முன்னால் நீங்கள் அவமானப்படக்கூடாது என்பதற்காக கடனை கூட வெளியில் சொல்லாமல் கடைத்தெரு வழியாக போகாத அப்பாக்களின் ஊர், ரைட்டா? அப்ப அந்த அப்பாக்கு கமிட்மெண்ட் இல்லையா? அவருக்கு ஆசாபாசம் இல்லையா? நம்ம அம்மாவுக்கு ஆசாபாசம் இல்லையா? குண்டுமணி தங்கமாவது கழுத்தில் போட்டுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஊரில் வெறும் மஞ்சக்கயிறை மட்டும் கத்திக்கிட்டு மீதி எல்லாத்தையும் அடமான வச்சு பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக காசை எடுத்து வைக்கிற ஒரு அம்மாக்கு பொறுப்பு இல்லாமலா இருக்கு? அவ பொறுப்பை விடவா நம்ம பொறுப்பு பெரிய பொறுப்பு. They were ready to accept the concept called commitment. பொறுப்பு என்ற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பெரியவர்கள் தயாராக இருந்ததுனால தான் நாமெல்லாம் அன்னைக்கு வெள்ளையும் சொல்லியுமா இங்கே வந்து உட்காந்துருக்கோம். அவங்களும் போனால் படித்தா படிக்கட்டு, படிக்காமல் போட்டோம், நமக்கு என்ன இருக்குது, நம்மளே கஷ்டப்பட்டு இருக்கோம். அதில் 3 வேளை கஞ்சி ஊற்றுறதே பெருசு நினச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன 7500 சம்பாதிக்கிற அப்பாவுக்கு ஒரு நல்ல சட்டை போடணும்னு அத்தனை வருஷமாக ஆசை. மாத சம்பளத்தை வாங்கிட்டு வெளியில் வர்றப்ப எழுத்த கடையில் ஒரு குறிப்பிட்ட சட்டையை ஒவ்வொரு மாதமும் பார்க்குறார். ஒரு மாதம் ஆசையாக உள்ளே போயிடாரு, 350 ரூபா சட்டை, கையில் முள்ளங்கி பத்த மாதிரி 7500 காசு இருக்குது, நினச்சா 350 ரூபாய்க்கு ஒரு சட்டை வாங்கலாம். 7 மாதமாக தள்ளி போகிறவர் 8வது மாதம் உள்ளே போயிட்டு ஆசையாக சட்டையை போட்டு பார்த்துட்டு மனசு கேட்காம வெளியில் வந்து புள்ள கிட்ட செருப்பை வாங்கிட்டு வரான் பாரு ஒரு அப்ப. தட்ஸ் கால் கமிட்மெண்ட். தட்ஸ் கால் கமிட்மெண்ட். எவரிபடி ஷுட் ஹேவ் a commitment towards life. Commitment is not boring. லைஃப்ங்கிறது கமிட்மெண்ட் தான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் மகிழ்ச்சி அடைவது தான் கமிட்மெண்ட். பொறுப்பற்று இருப்பது தான் மகிழ்ச்சின்னு நமக்கு சின்ன வயசில் தேவையில்லாமல் சொல்லிட்டாங்க. நீங்கள் அதை நம்பிட்டீங்க. நான் உன்னைக்கு இது உடைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் 17 வயசை தொட போறீங்க இல்லையா? 17 வயசு 18 வயசுக்கு வர போறீங்க. இது வரைக்கும் நம்ம அம்மா அப்பாக்கள் சொன்ன பொய்க்கதையை உடைத்து விட்டு இப்போ ஒரு உண்மை கதையை சொல்றேன். நீங்க வளர வளர பொறுப்பு கூடும், குறையவே குறையாது. பொறுப்புக்கு பழகு. வளர வளர பொறுப்பு குறையாது, கூடும். இப்போ இந்த கல்லூரியுடைய ஹெட் உட்காந்துருக்காங்க. இவர் கேளுங்க, இந்த கல்லூரி ஆரம்பிச்சப்ப அவருக்கு இருந்த பொறுப்பை விட இப்போ பொறுப்பு குறைஞ்சிருக்கா கூடி இருக்காங்க? நியாயப்படி குறைஞ்சிருக்கணும்ல. பொறுப்பு கூடி தான் இருக்கும். 7 மணி நேரம் வேலை பார்த்து ஒரு 10 மணி நேரம் வேலை பார்த்துருப்பார். இப்போ 24 மணி நேரம் வேலை பார்ப்பார். நான் அவர்கிட்ட கேட்டேன், எங்கே சார் இருக்கேன்னு. இல்லை தம்பி, இங்கேயே தங்கிட்டேன், இங்கேயே தான் போச்சு, பிள்ளைகளோடே தான் ஓடுது அப்படிங்கிறார். கமிட்மெண்ட். என்ன நம்பி இத்தனை புள்ள வருது, இந்த பிள்ளைங்களுடைய ஃபியூச்சர் என் கையில் இருக்குன்னு இருக்க கமிட்மெண்ட் இருக்குல்ல, அதுதான் ஓட வைக்கும். பொறுப்பு இல்லாமல் இருக்கிறதுல கமிட்மெண்ட். பொறுப்பில் மகிழ்வது தான் கமிட்மெண்ட். என் பிள்ளையை படிக்க வைக்கிறது எனக்கு சிரமம், ஆனால் அவனை படித்த ஆளாக்கவன் பெரிய பிள்ளை ஆகிறத பார்க்க நினைக்கிறதா கமிட்மெண்ட். நம்ம முன்னால் ஒரு எலும்பு துண்டை போட்டு இதை நீ பிடிக்கிற வரைக்கும் உனக்கு மகிழ்ச்சி, பிடிக்கிற வரைக்கும் மகிழ்ச்சி. படிப்பது மகிழ்ச்சி நமக்கு சொல்லவே இல்லை. அன்பார்ச்சுனேட்லி நம்முடைய வீடுகளும் சரி, சில நேரங்களில் பள்ளிக்கூடங்கள் கூட நமக்கு சொல்லித்தரல. படிப்பது மகிழ்ச்சின்னு சொல்ல, நீ படித்து முடிச்சா மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு சொல்லிக்கானோ. படித்து முடித்த பிறகு வர மகிழ்ச்சி வேற. படிப்பதே மகிழ்ச்சி தான். படிப்பதே மகிழ்ச்சி தானே, அப்புறம் படித்து முடித்த பிறகு மகிழ்ச்சி. சின்ன வயசில் நம்மளை ஏமாற்றி தான் இருக்காங்க. நீங்கள் 1ஆம் கிளாஸ் படித்தப்ப என்ன சொன்னானுங்க? சின்ன வயசில் நீ நல்லா படிச்சிட்டீங்கன்னா பின்னால் ஜாலியாக இருக்கலாம் சொன்னாங்களா? அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ படிக்கிறது கஷ்டம், ஆனால் கஷ்டத்தை படி. அப்புறம் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் வரப்போ அப்போ கூப்பிட்டு உட்கார வச்சலாம் பேசுவாங்க. நீ 5ஆம் கிளாஸ் வந்துட்ட, இப்போ மட்டும் நீ நல்லா படிச்சிட்டீங்கன்னா பின்னால் ஜாலியாக இருக்கலாம். இப்போ கஷ்டப்படு, ஏன்னா படிப்புங்கிறது கஷ்டம். அப்புறம் 8ஆம் கிளாஸ்லாம் வந்தோடனே 10ஆம் கிளாஸ் பஞ்சாயத்தை ஆரம்பிச்சுவாங்க. இன்னும் 2 வருஷத்தில் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுத போகிறாய், ஐயோ கவனமாக இரு, காலில் அடிபட்டக்கூடாது, ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாது, கிரிக்கெட் மேட்ச் கூடாது, கிளவி சாவுக்கு போகாத, கோயில் கொடைக்கு போகாத, ஃபங்க்ஷன் கிடையாது, சினிமா கிடையாது, டிவி கிடையாது, சோறு கிடையாது. 8ஆம் கிளாஸ்லேருந்தே ஆரம்பிச்சுவாங்க. அது 9ஆம் கிளாஸ்லாம் வந்துருச்சுன்னா மரண பீதி வந்துடும் நமக்கு. நாம் என்ன ஆக போகிறோமோ.
10ஆம் கிளாஸ் வந்துச்சுன்னா பால் சொம்பு காப்பியோட அம்மா அப்பாலாம் 2 பக்கமும் உட்காந்துருவாங்க. 10ஆம் கிளாஸ்ல மட்டும் நீ நல்ல மார்க் எடுத்துட்ட, நீ ராஜா. அதுக்கப்புறம் என்ன அப்படிவாங்க. நாமளை நம்பி முக்காடு போட்டு 3 மணி நேரம் படித்து ஏதோ பண்ணி நல்ல மார்க்கெல்லாம் எடுத்து +1க்குலாம் வந்தால் ஜாலியாக இருக்கலாம். பார்த்தா முன்னால் ஜாலி, இப்போ +1க்கும் பப்ளிக். இது மட்டும் நீ நல்லா படிச்சுட்ட, 12th நல்லா படிக்கலாம் இப்படி சொன்னாங்களா? இப்போ உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க? 12th மட்டும் நீ நல்ல மார்க் எடுத்துட்ட, அதுக்கப்புறம் நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. 12th மார்க் எடுக்கிறதுக்கு படிக்கிறதே மகிழ்ச்சி முதல்ல நீங்கள் நம்பணும். ஏன்னா இதுக்கடுத்து நீங்கள் போவீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு பெரிய கல்லூரியில் வந்து நீங்கள் சேர்றீங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு அப்பா 12th ஸ்டாண்டர்ட் சனியை ஒளிஞ்சு இதான் உங்கள் மைண்டில் இருக்கும். ரைட்டு தானே? முடிச்சு நீங்கள் வெளியில் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லையோ ஆர்ட்ஸ் காலேஜ்லையோ எதில் சேர்றீங்கன்னு வச்சுக்கோங்க, சேர்ந்த உடனே உங்கள் மைண்ட்லலாம் என்ன இருக்கும்? நிறையா சினிமா பார்த்துட்டு ஒரு சைக்கிளில் போகலாம், ஒரே ஒரு நோட்டு எடுத்துகிட்டு போகலாம், அது சர்ன்னு சுத்த விட்டுட்டு போகலாம், பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் டான்ஸ்லாம் ஆடலாம், அதெல்லாம் முரளி படத்தெல்லாம் நடக்கும். இந்த படத்தெல்லாம் கூட வச்சில்ல, அப்போல்லாம் எவனா கனவு கண்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த கனவுலாம் இப்போ அழிச்சிரு. வந்த உடனேயும் காலேஜில் சொல்லுவாங்க சிம்பிளாக, தம்பி பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி விளையாட்டை இருக்கக்கூடாது, வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கணும்பாங்க ஃபஸ்ட் இயர். ஏன்னா அதுக்கு மேல் பெருப்பிட்ட படிக்க போறீங்க. அதான் நான் சொன்னேன், வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய அறிவை பெறுவது என்பது எளிதில். அதற்கான உழைப்பையும் நேரத்தையும் டிசிப்ளினையும் நீங்கள் கொடுக்கத்தான் வேணும். எஜுகேஷன் இஸ் நாட் அன் ஈஸி ஜோப் இல்லையா? ஒரு திரைப்படத்துக்கு டிக்கெட் வாங்குறதே கஷ்டம். நான் படிப்பு என்பது மட்டும் எப்படி எளிதாக இருக்க முடியும்? நீங்கள் அம்மாட்ட போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கலேன், அம்மா என்ன சொல்லுவாங்க? மறுபடியும் அதே கதையை தான் சொல்லுவாங்க. இன்னும் 4 வருஷம் இன்ஜினியரிங் படிப்பை முடிச்சிரு, இல்லை 5 வருஷம் இந்த ஒரு படிப்பை முடிச்சிரு, இன்னும் 3 வருஷம், இந்த 3 வருஷம் மட்டும் நீ நல்லா படிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் நீ ராஜா ஜாலியாக இருக்கலாம் அப்படிவாங்க. சரி படிப்போம் அப்படின்னு நல்லபடியாக படித்து எல்லாம் முடித்த உடனே ஒரு வேலை கிடச்சி, வேலை கிடச்சிதுன்னா முடிஞ்சு. ஏன்னா காசு வரப்போது, இனிமேல் மகிழ்ச்சியாக இருக்கலாம், இனிமேல் நம்ம படிக்க வேண்டியதில் ஜாலியாக இருக்கலாம், காசு வரும்னு நினச்சிங்கன்னா உங்களை அவன் ஓரியன்டேஷன் கூட்டிகிட்டு போவான், மைசூருக்கு கூப்பிட்டு போய் எங்கே சொல்லுவான், இது வரைக்கும் நீ படித்ததெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இனிமேல் என் ப்ராஜெக்ட்டுக்காக நீ ஃபஸ்ட்லேருந்து படிக்கணும் அப்படிமா. அங்கேருந்து ஃபோனை போட்டு உங்கள் அம்மாட்ட அழுதிங்கன்னா அம்மா டயர்டே ஆக மாட்டாங்க. அம்மா மறுபடியும் சொல்லுவாங்க, தம்பி இன்னும் ஒரு 3 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை நினச்சிருந்துட்டீங்கன்னா உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடுவோம், ஒரு பொண்ணு வந்துடுவா, அப்போ வந்து அவள் உன்னை பார்த்துக்குவாம்மா. அதை நம்பி சரின்னு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ஒரு 3-4 வருஷத்தில் கல்யாணம் பண்ணி இவன் அப்படியே காலைல ஒரு பெட் காஃபி எடுத்துக்கிட்டு ஒரு புள்ள வந்து நமக்கு கொடுக்குன்னு அப்படியே மணிரத்னம் படம் கௌதம் மேனன் படம்லாம் பார்த்து நீ கனவுல உட்காந்தா அந்த புள்ள ஒரு தூக்குவாளியை கொண்டாந்து கொடுத்து போடா காப்பி வாங்கிட்டு வாங்க அனுப்பு. ரைட்டா? அப்போ கூட நீங்கள் அம்மாட்ட சொல்லுங்கள், உனக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குமாங்க. அந்த குழந்தை வந்து அழுது உங்களை பெட்லேருந்து தள்ளி கீழே தள்ளிடும். அதுக்கப்புறம் வாழ்க்கையே உங்களுக்கு தோணாது, பிள்ளைக்காக வாழணும்னு தோணும். வளர வளர பொறுப்பு கூடும். பொறுப்பிலிருந்து விலகி இருப்பது மகிழ்ச்சி என்று உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது தப்பு. பொறுப்பாக இருப்பதே மகிழ்ச்சி தான். பொறுப்பாக இருப்பதே மகிழ்ச்சி தான். That's why I said make your brain to practice to attract good things. பொறுப்பு நல்ல விஷயம்னு மனசுக்கு புரியணும்ல, அப்போ மூளையை பழக்குங்க. இப்போ பழக்கிட்டீங்கன்னா ராஜா. இந்த ஒரு 4-5 வருஷத்தில் பழக்கிட்டீங்க, பிரெயினுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களை கைட் பண்ணிட்டே இருக்கும். இதை செய், இதை செய்யாத, போயிட்டே இரு. அவன் உனக்கு சும்மா 1000 ரூபா தரான், வேண்டாம், சும்மா வர காசு வேண்டியதில்லடா, உழைச்சி வரட்டும்டான்னு மூளை தானா சொல்லும். சலனம் வராது, சிக்கல் வராது. உங்களுக்கு 4 விஷயம் கடைசியாக சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். முதல் விஷயம், இந்த தப்பை இனிமே செய்ய மாட்டேன் அப்படின்னு உங்கள் மனசுக்கு ஆறுதல் சொல்லிட்டு லாஸ்ட் 1 டைம்னு சொல்லி எந்த தப்பையும் செய்யாது. அப்படி ஒரு தப்பை செஞ்சால் அது காலம் முழுக்க உங்கள் கூட வந்துக்கிட்டே இருக்கும். அது உலகத்தின் ஆகப்பெரிய முட்டாள்தனம். 2, நீங்கள் யாருக்கும் குறைச்சவனும் கிடையாது, யாருக்கும் பெரியவனும் கிடையாது, எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் உண்டு. 3வது, உங்கள் மூளை சின்னதுன்னு நீங்களாக முடிவெடுக்காதீங்க, நீங்கள் சாதாரணன்னு நீங்களே முடிவெடுக்காதீங்க. 4, யூ ஆர் நாட் ஜஸ்ட் அன் இண்டிவிஜுவல். நீங்கள் இந்த சமூகத்தை மாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி. இது எல்லாவற்றையும் கூட நீங்கள் சந்திக்க போகக்கூடிய பரீட்சை என்பதும் இந்த கல்வி என்பதும் இந்த சமூகத்தின் எதிர்பார்ப்பு, உங்கள் குடும்பத்தின் எதிர்பார்ப்பு, இந்த ஒட்டுமொத்த தேசத்தின் எதிர்பார்ப்பு. டோன்ட் ரெக்ரெட் டுமாரோ. நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையெல்லாம், நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து அதில் வாழ்றாமா, அது நமக்கு பிடிக்காது. கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே ஐயோ அந்த செட்டப்புகளை வாழ்ற அந்த நெருக்கடியை சந்திப்பதை விட உங்களுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான வருகிற நெருக்கடியை சந்திச்சுட்டு போங்க. இப்போ சந்திக்கிறப்ப பலமும் தெம்பு இருக்கும். பெரிய வயசான பிறகு சந்திக்கிறது கஷ்டமாக இருக்கும். கஷ்டப்படுறப்ப கஷ்டப்பட்டுக்க, அதை சந்தோஷம் நினச்சிக்க. இதை விட கஷ்டப்படுறோம்னா நம்ம நல்லா இருக்கோம்னு நினச்சிக்க. நாம் நல்லா வந்து கஷ்டப்படுறவனையெல்லாம் கை தூக்கி விடணும்னு நினச்சிக்க. 4 பேருக்கு நல்லது செய்கிறதுக்கும் 10 பேரை ஆளாக்குறதுக்கும் 100 பேரை தூக்கி நிறுத்துறதுக்கும் படிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு படி. படிப்பு தானா வரும். மார்க்கெல்லாம் அடுத்து. ஐ எம் ஹியர் டு மேக் எ சேஞ்ச். நம்புறவனுக்கு தான் படிப்பு. அடி தூள் கலப்பு. நான் சொன்னதுதான். பூட்டி இருந்தா உடச்சுக்க, திறந்துருந்தா உள்ள போயிட்டே இரு. ஆனா வேலை செய்யறது நிறுத்தாது. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்யணும். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும். சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.
நான் அந்த பக்கம் நின்று கேட்டேன், இந்த பக்கம் நின்று கேட்டேன், கீழே இறங்கியும் கேட்டேன். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் மூலியமா உங்களுடைய வரவேற்பை கொடுக்கறத தவிர வேற எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்னு பார்ப்பாங்க, ஆனால் இப்போலாம் கோபிநாத் லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தானே பார்க்குறாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி கோபிநாத் அப்படின்ற ஒரு பேரை போட்டுக்குவாங்க. ஏன்னா அது சார்ந்த விஷயங்களை அவர் பேசியிருப்பார். அண்ணன் சொன்ன மாதிரி சமூகம் சார்ந்த விஷயங்கள் எக்கச்சக்கமான விஷயங்கள் பேசியிருப்பார். பட் முறையாக நேரில் பார்த்து நான் சொல்லிட்டே இருந்தேன் இல்லையா, மேன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அப்படின்ட்டு. ஸோ நான் ஒரு ஆர்ஜேவா, ஒரு ஹோஸ்டா, ஒரு ஃப்ரீலான்சிங் எம்சியா ஆனதுக்கு ஒரு பெரிய காரணமும் கூட அவர். அன்னைக்கு நான் நினச்ச ஒரு விஷயம், இன்னைக்கு உங்களை இந்த மேடையில் அதுவும் நேரில் பார்க்கறது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குண்ணே. அதுவும் இவ்வளோ ரசிச்சிருக்கோம். ஸோ இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வரணும், இன்னும் நிறைய சமூகம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய பேச்சு, அந்த ஒரு விஷயம் வந்து நாங்கள் இங்கே கேட்குறதோட மட்டும் விடாமல் தொடர்ந்து அதை செயல்படுத்தணும் அப்படின்றத உங்கள் எல்லார் சார்பாக நான் சொல்லிட்டா கண்டிப்பாக செய்வீங்களா? ஓகே, எல்லாரும் சேர்ந்து கோபிநாதனுக்கு ரோவ போடுங்க பார்ப்போம். ஓகே, பரீட்சையில் ஆனால் கிடையாது. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. அண்ட் உங்ககிட்ட வந்து முனைவர் ஐயா வந்து இந்த நிகழ்ச்சி பற்றி ஒரு 2-3 வார்த்தைகள் கேட்க சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்கள் சார்பாக, கல்லூரி நிர்வாகம் சார்பாக கோபிநாத் அண்ணா கிட்ட நான் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு சின்ன 4-5 கேள்விகள் மட்டும் உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் போடியம்க்கு வந்துடலான்னு நான் மைக் எடுத்துகிட்டு ஓரமாக நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் எத்தனையோ பேரை கேள்வி கேட்டிருப்பீங்கண்ணே. ஆனால் இன்றைக்கி உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறது எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஆனால் அதே பொன்முறுவல், அதே சிரிப்போட நிற்கிறீங்க. நீங்கள் ரொம்ப கேஷுவலாக இருக்கீங்கண்ணே. இவ்வளோ விஷயங்கள் படப்பட நான் ரேடியோவில் லைவ் ஷோ பண்ணுறப்ப கூட ஒரு சில வார்த்தைகள்லாம் அப்படி மாறி போகுண்ணே. ஆனால் இங்கே இவ்வளோ வார்த்தைகள் பேசியிருக்கீங்க. இதை எங்கண்ணே ப்ராக்டிஸ் பண்ணீங்க? ப்ராக்டிஸுங்கிறதா கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பேச்சுக்கிறது இமோஷன். உங்களுக்கு உண்மையாகவே உங்கள் சாலமன் பாப்பையா ஐயா அவங்கள்ட்ட நான் ஒரு 17-18 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பேட்டி எடுத்தேன். அப்போ பேசுகிறவருக்கு என்ன அறிவு வேண்டும் அப்படின்னு கேட்டார். பேசுகிறவருக்கு அறிவை விட ரொம்ப முக்கியம் எதிரில் உட்கார்ந்துருக்கும் மனிதர்கள் மீதான பிரியம் அப்படின்னார். எதிர்த்தாப்புல உட்காந்துருக்க மேலே உங்களுக்கு பிரியம் இருந்தால் வார்த்தை தானாக வந்து விழும். அறிவுலேருந்து பேசுகிறத விட மனசுலேருந்து பேசணும். ஏன்னா முன்னால் இருக்கவங்க அதான் சொல்லலை, எனக்கு ஒரு தவிப்பு இருக்குது, நம்ம பிள்ளைங்க ஏதாவது விட்டுருமோ, ஐயோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தோம் ஏதாவது தடுமாறிடுவாங்களோ அப்படின்னு சின்னதாக பயமும் கவலையும் அவங்கள பற்றி இருக்கிறப்போ நம்ம தானாகவே அடுத்த லெவலுக்கு அந்த பேச்சு வந்துடும். அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், பேசணும்னு ஆசைப்படுறவங்க மனுஷன் மேலே பிரியமாக இருங்க, அறிவு தேவையான இடத்துல தானாக வந்துடும். சூப்பர்ண்ணே, ரொம்ப சூப்பரான பதில். எனக்கே இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு மனிதர்கிட்ட இருந்து இந்த பதில் கேட்குறப்ப தான் இதான் விஷயமா அப்படின்ட்டு தோணுது. அப்போ எனக்கு கண்டிப்பாக பிடிச்சவங்கள ரேடியோ முன்னாடி நான் உட்கார வச்சுறேன்னு அட்லீஸ்ட் அவங்க ஃபோட்டோ பார்த்துட்டா நான் பேச ட்ரை பண்ணுறேன்னு. இன்னும் சொல்ல போனால் இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் மேலே அதிக பிரியம், என்னோட பேச்சு நீ நல்லா வரும் அப்படின்னு நம்புகிறேன். கோபிநாத் அண்ணனுக்கு ஸ்கூல் டைம்லையும் சரி காலேஜ் டைம்லையும் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் அப்படின்னா எந்த சப்ஜெக்ட் சொல்லுங்கள்? ஹிஸ்ட்ரி, தமிழ். தமிழ் வரலாறு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வரலாறுல நான் ரொம்ப கம்மியான மார்க் எடுத்தேன், அது தெரில. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வெளிநாடுகள்லாம் போனேன்னா அந்த இடங்களுக்கெல்லாம் தேடி போய் அது எல்லாத்தையும் போய் பார்ப்பேன். வெளி மாநிலங்களுக்கு போனால் பார்ப்பேன். தமிழ்நாட்டிலையுமே கூட டைம் கிடஞ்சா அந்த இடங்கள்லாம் தேடி போய் பார்ப்பேன். வரலாறு தான் ரொம்ப பிடிக்கும். ஓகேண்ணே, சூப்பர்ண்ணே. நீங்கள் அதுவும் டேட்டாவோட ஒவ்வொரு விஷயமும் கரெக்டாக. எங்கள் ஸ்கூலில் ஒரு சம்பவம் நடந்ததுண்ணே. இந்த காலக்கோடு டைம் லைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம் சோஷியல் சயின்ஸில். நான் எழுதி வச்சுருக்கேன் 1944 ஸ்கூல் கட்டினது, 1954 நம்ம ஸ்கூலில் இந்த தண்ணீர் டேங்க் ஓப்பன் பண்ணது அப்படின்னு. ஆனால் அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் அந்த ஹிஸ்ட்ரி சார்ந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க. இப்படி எல்லா விஷயத்தையுமே ரொம்ப சாதாரணமாக அதை நீங்கள் நிறைய ஸ்டடி பண்ணுவீங்க. பட் ரெகுலராக அந்த வாசிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைண்ணா, அதை பற்றி சொல்லுங்கண்ணா. வாசிப்பு அப்படிங்கிறது என்னென்னா, ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா நீங்கள் நினைக்கிற அளவு நான் வாசிப்பேனான்னு தெரியாது, சும்மா நாச்சுக்கும் சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலும் புக்கும் கைமா இருப்பார் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் வாசிப்பு ஒரு ஹேபிட்டாக நல்ல வேலையாக எனக்கு வந்துருச்சு. நான் வந்து ஈவினிங் காலேஜில் தான் படித்தேன். எனக்கு ரொம்ப ஆசை ஒரு டே காலேஜில் படிக்கணும்னு, படிக்க முடியல. நான் பிபிஏ தான் ஆசைப்பட்டேன். ஸோ ஈவினிங் காலேஜில் தான் கிடச்சிது. அதனால் என்ன பண்ணுவேன்னா, காலையிலே கிளம்பி லைப்ரரி போயிடுவேன். ஒரு டே காலேஜ் போகிற மாதிரி லைப்ரரி போய்ட்டு திருச்சி சிந்தாமணி லைப்ரரியில் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அங்கே உட்காந்து படிச்சுட்டே இருப்பேன். மத்தியானத்துக்கு மேலே அங்கே கீழே இறங்கி சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டு ரெடியாகி ஸ்கூலுக்கு போவேன். அப்போ படித்தது இப்போ வரைக்கும் பேசுது. அதனால் வாசிப்புங்கிறது ஒரு கேரக்டராக மாற்றிக்கணும். அது ஒரு தனி வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது.
சும்மா அப்படி டைம் கிடைக்கல பார்க்கலாம். இப்போ கையில் ஃபோனே இருக்குது உங்கள்கிட்ட. இப்போ கூட இந்த ஃபோனில் தான் நான் கண்டென்ட்லாம் வச்சுருக்கேன். ஸோ ஃபோனில் வந்து அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸு இது எல்லாத்தையுமே ஒரு புக்கு மாதிரி ஃபோனில் தான் வச்சுருக்கேன். இப்போ படிக்கிறது ரொம்ப ஈஸி. முன்னாலாம் தேடி போய் படிக்கணும், இப்போ கையிலே இருக்குது. அதான் சொன்னேன், ஒரு டிவைஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கிறதா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர்ண்ணே. கோபிநாத் தானே ஏதாவது சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்காரா? இல்லை, நல்லா படிக்கிற பையன் தானா? நல்லா படிக்கிற பையன். சூப்பர். இதுக்கே அண்ணனுக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு கைதறல் கொடுங்க. ஃபெயிலாக ஆனது. சூப்பர்ண்ணே, பெரிய விஷயம்ண்ணே. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கோபிநாத் அண்ணனுடைய காலேஜ் வந்து நம்மளுடைய திருச்சி. ஸோ உங்களுடைய அந்த காலேஜ் டைமும் சரி, திருச்சியை பற்றியும் ஒரு 2 வார்த்தை நீங்கள். எனக்கு எந்த ஊருக்கு போனாலும் சரி, திருச்சியில் வந்து இருக்க ஃபீலிங் வரவே வராது. அது ஒரு தனி ஃபீலிங். அதுக்கு ரீசன் வந்து நாங்கள் படித்தேங்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, முதல் முறையாக இண்டிபெண்ட்டாக வந்து நான் வெளியில் தங்கி ஒரு காலேஜ் படித்து என் முடிவுகளை நானே எடுத்து நானே நடந்து நானே திரிஞ்சு அல்லிமால் தெருலையும் கிளேதார் தெருலையும் ஆண்டாள் தெருலையும் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லையும் ஆண்டவர் டீ ஸ்டால்லையும் நாகநாதர் டீ ஸ்டால்லையும் சென்ட் ஜோசப் கிரவுண்ட்லையும் பிஷப் பீபர் பேச்சு போட்டியிலையும் ஜமாலில் போயிட்டு அங்கே இதுலையும் கேஸ்கால்னு சொல்லப்படக்கூடிய கான்ஃபரன்ஸ்லையும் பாரதாசன் யூனிவர்சிட்டி பேச்சு போட்டி, எழுத்து போட்டி, கட்டுரை போட்டி, நடன போட்டி, ஓவிய போட்டி நடந்து திரிந்த நாட்கள். நம்மளே பெருசா அப்படின்னு ஃபீல் பண்ண வச்ச ஊர் திருச்சி. அதனால எனக்கு உள்ள வந்தனாவே அந்த ஒரு ஃபீல் வரும். சூப்பர்ண்ணே. நான் அண்ணனை இந்த நிகழ்ச்சிக்கு அண்ணன் நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொன்னப்போ நான் சொல்கிறேன், கொங்குநாடு காலேஜ் தானப்பா அப்படின்னாரு. நான் சொன்னேன், அண்ணே திருச்சியிலேருந்து கிளம்புறோன்னே அப்படியே அந்த குளித்தலை பாலம் வழியாக ஏறினேன். அவர் டக்குன்னு உடனே சொல்கிறார், ஆமாம் குளித்தலை பாலம் வழியாக ஏறுறோம், முசிறி போகிறோம், அதுக்கப்புறம் தொட்டி வரும், அப்புறம் கொங்குநாடு காலேஜ் வரும்ட்டு. ஸோ அண்ணனும் பிபிஏ டிபார்ட்மெண்ட் அப்படின்றதுல கூடுதல் சந்தோஷம்னே. நானும் பிபிஏ டிபார்ட்மெண்ட்னே. ஓகே, அட்லீஸ்ட் நீங்களாம் கொடுத்து வச்சாங்க பிபிஏ உங்களுக்கு. உங்கள் இப்போ டே காலேஜில் வந்துருச்சு இல்லையா? ஈவினிங் காலேஜ் தானே? இப்போயும் ஈவினிங் காலேஜ் தானே? ஓ, இப்போ ஈவினிங் காலேஜ். ஓகே, அப்போ 2 காலேஜில் தான் இருந்துச்சு. ஒன்று நேஷனல் காலேஜ், இன்னொன்று காவேரி காலேஜ். மொத்தம் 100 சீட்டு தான். ஸோ ஈவினிங் காலேஜ் சரி, பிபிஏ தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால ஈவினிங் காலேஜில் படித்தேன். பட் நத்திங் லெஸ். ஒன்றும் டே காலேஜ் மிஸ் பண்ண மாதிரிலாம் தெரில. அந்த காம்பன்சேஷன் தானே என்னமோ தெரில. மாதத்துக்கு ஒரு 4 காலேஜில் போய் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். காலேஜாக போகிறேன், எல்லா காலேஜும் பார்த்துட்டு இருக்கிறேன். சூப்பர்ண்ணே. அண்ணா இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக அங்கே உட்காந்தா, இன்றைக்கி சிறப்பு விருந்தினராக தலைமை விருந்தினராக வந்திருக்கீங்க, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக அங்கே இப்போ உட்காந்துருந்தா உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்கண்ணே? ஆக்சுவலாக எனக்கு யோசிக்க தெரில இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க மனநிலை எப்படி இருந்தாலும் அதை ஓரளவுக்காவது கொஞ்சம் மாற்றி பண்ணுங்கிறது என் மனநிலை. பட் ஸ்டூடெண்ட் அங்கே உட்காந்துருந்தேன்னா ப்ராபப்ளி கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருப்பேன். ஏன்னா அப்போல்லாம் இது மாதிரி நிகழ்வுகள்லாம் ரொம்ப ரேராக நடக்கும். வருஷத்துக்கு ஒரு ஆண்டு விழா நடத்துவாங்க, பேரண்ட்ஸ் டேன்னு சொல்லி ஒன்று நடத்துவாங்க, அப்புறம் மொத்தமாக ஒரு விளையாட்டு போட்டிக்கானது நடக்கும். பட் எங்கள் ஸ்கூலில் வந்து நிறைய பேச்சு போட்டிகள் நடக்கும். எப்போதுமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். ஏன்னா யாராவது வந்து பேசுவாங்க பண்ணுவாங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஒன்றா இருக்கலாம். அதனால சூப்பர்ண்ணே. எனக்கு கடைசியாக ஒரு கேள்விண்ணே. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், ஒரு ஆங்கராக, ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் சரி, எழுத்தாளராகவும் சரி, நடிகராகவும் சரி, இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவும் சரி, பல பரிமாணங்கள் இருந்தாலும் கோபிநாத் அண்ணனுக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்குது, எது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது? எதுவும் ஈஸியும் கஷ்டம் இல்லை. பிடிச்சா எதுவுமே கஷ்டம் கிடையாது. எது பிடிக்கலையோ அதெல்லாம் கஷ்டம். இந்த பதிலை நான் உண்மையாகவே எதிர்பார்க்கல. இல்லை, பிடிச்சா எதுவுமே கஷ்டம் கிடையாது. அதான் சொல்லலை. இப்போது ஒருவேளை இன்றைக்கி வந்து ஏதாவது சும்மா ஒரு ஃபங்க்ஷனில் போயிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்கும் அலோவ் சொல்லிட்டு வர ஒரு ஃபங்க்ஷனாக இது இருந்திருந்தால் எனக்கு பிடிச்சிருக்காது. ஏன்னா நேற்று முழுக்க நான் நின்றுட்டு அதுக்கு முந்தின நாள் நின்றுட்டு அதுக்கு முந்தின நாள் ஊருக்கெலாம் போயிட்டு வரப்போ கஷ்டமாக இருக்கும். பட் இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச பசங்கக்கிட்ட வந்து பேசுகிறது, அப்போ உங்களுக்கு அது கஷ்டமாக தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஒன்று தான், பிடிச்சதெல்லாம் வலிக்காது, பிடிக்கலைன்னா வலிக்கும். அதனால தான் அவங்கள்ட்ட திரும்ப திரும்ப சொல்கிறேன், உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நீ வச்சுக்க, உருவாக்கிடு. எல்லாட்டி அவங்க ஒரு வாழ்க்கையை உருவாக்கி நம்மளை பிடிக்காமல் இப்படி வாழும் பாணுவோம், அது கஷ்டம். பிடிச்சதெல்லாம் வலிக்காது. சூப்பர்ண்ணே. அண்ணா கடைசியாக ஒரே ஒரு விஷயம்ண்ணே, எப்படி வாரம் நாங்கள் எல்லாரும் அந்த குரலையும் அந்த முகத்தையும் அந்த சிரிப்பையும் நீயா நானால பார்ப்போமோ, ஒரே ஒரு நீயா நானா லிங்க் மட்டும் ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குண்ணே. எப்படி தொடங்குவீங்களோ? ஏதோ ஸ்பான்சர்லாம் வரும், அதுக்கப்புறம் என்ன வரும்? அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம், அது ஒன்று வரும். அப்புறம் எண்டில் வந்து மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம், அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள் அப்படின்னு ஒன்று வரும். சூப்பர்ண்ணே. உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். என்ன கோட் மட்டும் இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, நான் கோட் போகிறதில்ல. நான் உங்களில் ஒரு ஆள் தான். அது கோட் ஷூட்லாம் ஷூட்டிங்கில் மட்டும்தான். வெளியில் வந்தால் நார்மலாக நான் அப்படி தான் இருப்பேன். என் கல்யாணத்துக்கே நான் கோட்டு போடல. சூப்பர்ண்ணே, தேங்க்யூண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. இன்னைக்கு எங்களுடைய கல்லூரிக்கு வந்ததுக்கும், எங்களுடைய மாணவர்களை, எங்களுடைய நண்பர்களை சந்தித்து நிறைய விஷயங்கள் பேசினதுக்கும்
அவர் தூங்க கூட இல்லை, காரில் தான் தூங்கினார். அந்த ஒரு 50 நிமிஷம் ட்ராவலில் தான் தூங்கினார். அதுவும் ரோடு அங்கங்கே லைட்டாக குண்டும் குழியுமா இருக்கிற இடத்துலலாம் எழுந்துட்டா அப்படி சுத்தமாக தூங்கலை அவர். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. தேங்க்யூ. ஆக்சுவலாக இந்த விஷயத்துக்காக, இந்த ப்ரோக்ராமுக்காக இவர் ரொம்ப எஃபர்ட் எடுத்துக்கிட்டாப்புல. ஒரு சின்ன சந்தேகம், ஷூட்டிங் இருக்குப்பா முடியலைன்னு சொல்லிவிடுவேன்னு ஏதோ நினச்சார். அதை சொல்லிட்டு இந்த நம்மளை அவருக்கு அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு இவனை எதுலையெல்லாம் லாக் பண்ணால் கட்டாயம் வருவான்னு. அண்ணே 3000 பசங்கண்ணே, 4000 பசங்க வருவாங்கண்ணே, எல்லாரும் உங்களுக்காக. எனக்கே ஒரு பீதியாகி கடவுளே கட்டாயம் போயிடணும் அப்படிங்கிற மாதிரி. ஐ அப்ரிஷியேட் த எஃபர்ட். யங்ஸ்டர்ஸ்க்காக யங்ஸ்டர்ஸ் ஸ்டெப் எடுக்கிறது தான் பியூட்டிஃபுல்லான வியூ. அந்த வகையில் அந்த தம்பியும் சரி, அவரும் சரி. அப்புறம் எல்லார் கையிலையும் ஒரு போஸ்ட் கார்டு நான் பார்த்தேன், அதை பற்றி கூட என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இட்ஸ் a குட் attempt. அது காலேஜ் தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். காலேஜ்லேருந்து பண்ணுறீங்களா? அது எழுதுங்க. ஏன்னா அப்பா அம்மாட்ட நம்ம பேசுகிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. என்னுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் கார்டு சீரீஸ்னு ஒன்று நான் போட ஆரம்பித்தேன். தொடர்ந்து செய்ய முடியல. பட் இதை பார்த்தோன்னே நீங்கள் ஞாபகம் திரும்ப அதை செய்யணும்னு. நான் படிக்கும்போது எனக்கு எங்கள் அப்பா எழுதிய கடிதங்கள்லாம் என்னை அந்த லெவலுக்கு மாற்றுச்சு, அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. எல்லா லெட்டர்லையும் மேலே எழுதுவார் அல்லது கீழே கடைசியாக எழுதுவார். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். இது எல்லா லெட்டர்லையும் எங்கள் அப்பா எழுதிட்டே இருப்பார். நம்ம அப்பாக்களுக்கு எழுதுகிறப்ப, அம்மாக்களுக்கு எழுதுகிறப்ப கூச்சம் இல்லாமல் நேரில் பேசுகிறத விட எழுதலாம். தோன்றதை எழுதுங்க. ஒருவேளை உங்கள் அப்பா அம்மாக்கே கூட புள்ள நம்மளை இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கான்னு பெருமிதமாக இருக்கலாம். ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க, இதை செய்வேன்னு சொல்லுங்கள், உங்களை பார்த்துப்பேன்னு சொல்லுங்கள், நான் இருக்கேன்னு சொல்லுங்கள், என்னமோ சொல்லுங்கள், ஆனால் ஏதாவது சொல்லுங்கள். இட்ஸ் a குட் ஐடியா. ரைட் போஸ்ட் கார்ட்ஸ் சீரியஸாக பண்ணுங்கள், ஹானஸ்டாக பண்ணுங்கள், சந்தோஷமாக பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். ஐ அப்ரிஷியேட் திஸ் காலேஜ் ஃபார் திஸ் இனிஷியேட்டிவ். ஏதோ ஒரு வகையில் மனசில் இருக்கிறத சொல்லால அப்பப்போ லெட்டர்லாம் கூட அப்பா அம்மாக்களுக்கு கொடுங்க. டீச்சர்ஸ்டெல்லாம் கூட எழுதி கொடுங்க. என்ன எனக்கு இவ்வளோ செஞ்சு பண்ணீங்க, பாராட்டினீங்க, திட்டினீங்க, ஏதோ ஒன்று டீச்சர்ஸ்டையும் கூட கொடுங்க. குட் லக் பாய்ஸ், குட் லக் கேர்ள்ஸ், பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச்ண்ணே.